गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर् गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे நமः. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் சங்கர பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். இதில் நேற்று பார்த்தீங்கன்னா ஸ்லோகத்தோட ஆர்டரில் 20வது ஸ்லோகம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு 21வது ஆரம்பிக்கணும். அதானே சங்கர பாஷ்யத்தோட ஆர்டரில் 34வது ஸ்லோகம் பார்க்கணும். 21 ஸ்லோகத்தோட ஆர்டரில் மரீச்சீர் தமனோஹம்சஹ ரெண்டுத்துலேயுமே நான் கொடுத்த பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா மரீச்சிர் தமனோன்றது தா மிஸ் ஆயிருக்கு. மரீச்சிர் தமனோ இருக்கணும். தமிழ்லையும் பார்த்தீங்கன்னா மரீச்சி மனோன் இருக்கு, அதை எழுதிங்க. மரீச்சிர் தமனோ, மரீச்சிர் தமனோ ஹம்சஹ. சம்ஸ்கிருதத்திலையும் தகாரம் ரேப்பமும் தகாரமும் விட்டு போயிருக்கு. தமிழ்லையும் மரீச்சிர் த த ரெண்டு எழுத்துக்கும். மரீச்சிர் தமனோ ஹம்சஹ சுபர்ணோ புஜகோத்தமஹ சுபர்ணோ புஜகோத்தமஹ ஹிரண்யநாபः சுதபாः ஹிரண்யநாபः சுதபாः பத்மநாபः பிரஜாபதிः பத்மநாபः பிரஜாபதிः மரீச்சிர் தமனோ ஹம்சஹ சுபர்ணோ புஜகோத்தமஹ ஹிரண்யநாபः சுதபாः பத்மநாப பிரஜாபதி. மரீச்சிர் முதல் நாமம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் மரீச்சிர்ன்ற நாமம் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. மொத்தம் 9 நாமங்கள் இந்த ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கு. இதில் முதல் நாமம் மரீச்சிஹி. மரீச்சினா என்ன அர்த்தம் அப்படின்னா சூரியனோட கதிர்களுக்கு பேர் பார்த்தீங்கன்னா மரீச்சின்னு பேர். பிரகாசமான கதிர்கள். பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னா சூரியனோட பிரகாசமான கதிர்கள் போன்று பிரகாசமா இருக்கார். கதிர்களா இருக்காரா சுவாமினா? கதிர்கள்னா என்ன அர்த்தம்? நமக்கு தனித்தனியா கதிர்களா தெரியுது, பிரகாசமா தானே தெரியுது. அப்போ பார்த்தீங்கன்னா சூரியனோட கதிர்கள் போன்று பிரகாசமாக இருப்பவர் எவரோ அவருக்கு பேர் மரீச்சின்னு பேர். மரீச்சி அப்படின்னு பிரஜாபதி ஒருத்தர் இருக்கார், அவரை இங்க இருக்காதீங்க. இதுக்கு அடுத்தது தமனக அப்படின்ற 2வது நாமம். தமனம்ன்றதுக்கு அர்த்தம் டு கண்ட்ரோல் பண்றவர், தமம் பண்றவர்னு அர்த்தம். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா என்ன பண்றார்? யமனோட ரூபத்தில் இருந்துகிட்டு எல்லாத்தையும் தண்டிக்கிறார், தண்டனை பண்றார், கண்ட்ரோல் பண்றார், தண்டிக்கிறார். அதனால அவருக்கு பேரு தமனகான்னு பேரு. தமனம் அப்படின்னா கண்ட்ரோல் பண்றது. எப்படி கண்ட்ரோல் பண்றாரு? பனிஷ் பண்ணி கண்ட்ரோல் பண்றார், தமனகா. அப்புறம் 3வது நாமம் பார்த்தீங்கன்னா இருக்கு ஹம்சக அப்படின்ற நாமம். பாகவதத்துல பார்த்தீங்கன்னா ஹம்ச அவதாரம் பகவான் உபதேசம் பண்ணும் போது சனக்க சனந்தனாதி முனிவர்களுக்கு இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்க ஆத்ம ஞானத்தை பார்த்தீங்கன்னா ஹம்ச வடிவமா இருந்துகிட்டு ஆவிர்பாவமாய் உபதேசம் பண்ணார். ஹம்ச ரூபத்துல வந்ததுனால பகவானுக்கு ஹம்சகன்னு பேர். அதுக்கப்புறம் சுபர்ணகன்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுபர்ணக அப்படின்னா நல்ல அழகான சிறகுகளை உடையவர். சுபர்ண அப்படின்னா பக்ஷி. கழுகுக்கு பார்த்தீங்கன்னா கருடனுக்கு பார்த்தீங்கன்னா சுபர்ணான்னு பேரு, கிளிக்கு பேரு சுபர்ணான்னு பேரு. நீங்க எந்த பக்ஷி வேணா எடுத்துக்கலாம். கருட பக்ஷி எடுத்துங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா முண்டக்கோபனிஷத்துல சுபர்ணா அப்படின்னு துவா சுபர்ணான்னு சப்தம் ஃபேமஸான மந்திரம் இருக்கு. அதுக்கு வியாக்கியானம் பண்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சோபனமான அழகான ரெக்கைகள் இருக்கிற பட்சி தான் எழுதுறாங்களுடைய எதுன்னு எழுத மாட்டேன்றாங்க. சுபர்ணான்றதுக்கு அர்த்தமே பார்த்தீங்கன்னா என்னது அப்படின்னா அழகான ரெக்கைகளை உடைய பட்சி. அது நீங்க கருடனா வச்சுக்கோங்க, இல்ல பார்த்தீங்கன்னா கிளியா, பச்சை கிளியா கூட வச்சுங்க. அந்த ரூபத்துல இருக்கிறவர் அப்படின்னு வியாக்கியானம் பார்ப்போம். அதுக்கப்புறம் புஜகோத்தமகனா என்ன அர்த்தம் அப்படின்னா, புஜகோத்தமக அப்படின்னா இந்த புஜ அப்படின்னா இந்த வயிற்று பகுதியிலேயே நகர்றது சர்ப்பம். இந்த சர்ப்பத்துல பார்த்தீங்கன்னா உத்தமமான சர்ப்பமா வாசுகியா பார்த்தீங்க அப்படின்னா ஆதிசேஷனா, வாசுகியா, அனந்தனா பார்த்தீங்கன்னா நாகரூபத்துல சர்ப்ப ரூபத்துல இருக்கிறவர் எவரோ அவருக்கு பேர் பார்த்தீங்கன்னா புஜகோத்தமகான்னு பேர். அந்த ரூபத்திலையும் பகவான் தான் இருக்கார். அதுக்கப்புறம் ஹிரண்ய நாபக அப்படின்ற நாமம் எதுக்கு அப்படின்னா, ஹிரண்ய நாபம் அப்படின்றதுக்கு அர்த்தம் பொன்னொழி போன்ற நாபி சக்கரத்தை உடையவர். நாபி
தொப்புள் வந்து பாத்தீங்கன்னா எவருக்கு நல்லா பிரைட்டா இருக்குமோ அவருக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிரண்யநாபகான்னு பேர். நான் ஒரு யோகியை பார்த்திருக்கேன். நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மணிப்பூர சக்கரத்தை தியானம் பண்ணுறவங்கன்னு சில பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சக்கரத்தை தியானம் பண்ணுறவங்க இருப்பாங்க. நான் ஹரித்வாரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சாமி, அவர் வந்து என்னை கூப்பிட்டு போயிருக்கார். ஒரு மகா யோகி இருக்கார், நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு. ஒரு வைஷ்ணவ யோகி, நல்லா பெரிய உருவங்க. அவரோட இது வந்து பார்த்தீங்கன்னா வயிறு, பெரிய வயிறு, 10 மாசத்துக்கு கர்ப்பஸ்திரி மாதிரி இருக்கு, பூர்ண கர்ப்பஸ்திரி மாதிரி வயிறு. அவர் என்ன பண்ணார், போய் உட்கார்ந்தோம். அவர் நல்லா உபச்சாரம் பண்ணார். எல்லாம் பேசி முடிச்சதுக்கு பிறகு சாமி கொஞ்சம் யோகத்தை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சாமி உங்களுக்கு இது வந்து மணிப்பூரக சக்கரம் நல்லா ஆக்டிவேட் ஆயிருக்குன்னு கேள்விப்பட்டோம், நாங்கள் பார்க்க முடியுமா அப்படின்னும் போது பார்த்தா அவர் அந்த வேஷ்டிய வஸ்திரத்தை வந்து மேலே இருக்க வஸ்திரத்தை எடுத்து காட்டினா. பார்த்தா இது வரைக்கும் ஜீவனுக்கு அது மாதிரி ஒரு இது பார்த்ததே இல்லை. அந்த நாபிஸ்தானம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யாரோ டிராயிங் போட்ட மாதிரி ஒரு பிரகாசம். ஏதோ பெயிண்டிங் பண்ணியோ இல்லை வந்து ஆர்டிஃபிஷியலாக எதுவும் பண்ணி அது மாதிரிலாம் இல்லை. ஒரு பிரகாசம், நல்ல பிரகாசம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாபியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஸ் வந்த மாதிரி. எனக்கு ஆச்சரியம், சூரியன்லேருந்து வரக்கூடிய கதிர்கள் மாதிரி. அப்போ என்னோட ஆச்சாரிய சுவாமி சொன்னார் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து நல்ல மணிப்பூரக சக்கரத்தை தியானம் பண்ணுறவர். மணிப்பூரகம் பண்ணுறவங்களுக்கு பேர் வந்து இது மாதிரி இந்த யோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மெடிடேட் பண்ணுறவங்களுக்கு இது மாதிரி பிரகாசம் உண்டாகும் அப்படின்னு. அப்போ மணிப்பூரகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாபின்னு பேர். அந்த நாபிஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னொழி போன்று எவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரகாசிக்குதோ ஒரு அர்த்தம். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிருதய கமலத்தோட நாபி, ஹிருதய கமலத்தோட நாபியில வந்து பார்த்தீங்கன்னா பகவான் வீற்று இருக்கார் அப்படின்னு எல்லாத்துக்கும் தியானத்தோட முறைகள் சொல்லும்போது சொல்லுது. எல்லா உபனிஷதங்களும் ஹிருதயத்தோட மத்தியில இருக்கக்கூடிய கமலத்துக்கு மத்தியில பகவான் இருக்காருன்னு சொல்லுது. அதனால பொன்னொழி போன்ற நாபிஸ்தானத்தை ஹிருதய கமலத்தோட மைய பகுதியில இருக்கிறவர், அதனால அவருக்கு பேரு ஹிரண்யநாபகான்னு பேரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுதபாகான்னு என்ன அர்த்தம் அப்படின்னா சுதபாகா, நல்ல தபசை உடையவர், அதனால அவருக்கு பேர் வந்து சுதபாகா அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் பத்மநாபகா, பத்மநாபகன்னு என்ன அர்த்தம், திரும்பவும் இதேதான். ஹிரண்யநாபக பொன்னொழி போன்ற நாபிஸ்தானத்தை உடையவர். அதே நேரத்தில் பத்மநாபக அப்படின்னா என்ன அர்த்தம், பத்மநாபக அப்படின்னா ஹிருதய கமலத்தோட மத்தியில நாபியில வாசம் செய்கின்றவர், அதனால அவருக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பத்மநாபகான்னு பேர். இதுக்கப்புறம் பிரஜாபதிக்கு வியாக்கியானம் பார்க்கும்போது பார்ப்போம். பிரஜாபதிக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரஜைகளுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிற காரணத்தினால, ஆதி காரணமா இருக்கிறதுனால அவருக்கு பேர் பிரஜாபதின்னு பேர். இவ்வாறு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நாமத்தையா பார்ப்போம். மரீச்சிகின்றது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒளி பிரகாச வடிவானவர், கதிர்கள், சூரிய கதிரோட பிரகாசத்தை உடையவர் அப்படின்னு மரீச்சின்னு பேர். எனது ஆச்சாரியர் சொல்றார், தேஜஸ்வினாம் அபி தேஜஸ்வாத் மரீச்சிஹி. உலகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரகாசம் உடையவைகள் நிறைய இருக்கு. பிரகாசம் உடையவைகள் அதுல எல்லாத்திலையும் மிகுந்த பிரகாசம் உடையவரா இருக்கிறதுனால பகவானுக்கு பேரு மரீச்சிகின்னு பேர். இதுல வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதையில விபூதி யோகத்துல 10:36 சொல்லப்பட்டிருக்கு, தேஜஸ் தேஜஸ்வினாமகம். இந்த உலகத்துல யாரெல்லாம் தேஜஸ் பொருந்தியவர்களா பிரகாசம் உடையவர்களா இருக்காங்களோ, அது வஸ்துக்களா இருக்கலாம், பர்சனா இருக்கலாம். ஒரு பர்சன் பக்கத்துல போனோம்னா ரொம்ப பிரைட்டா இருக்கார். இந்த உலகத்துல நிறைய பிரைட்டா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப பிரகாசமா இருக்கிற வஸ்துக்கள் நிறைய இருக்கு, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் மாதிரி. இதுல எல்லாத்திலையும் மிகவும் பிரகாசம் உடையவரா இருக்கார் பகவான். அப்ப வாஸ்தவத்துல மந்திரம் சொல்லுது, தேஜஸ்வினாம் அகம் தேஜகா. தேஜஸ்விகளிடத்தில் இருக்கக்கூடிய தேஜசா பிரகாசமா நான் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால பகவானுக்கு பேரு மரீச்சின்னு பேரு, பிரகாசம் உடையவர், பிரகாசமானவர் சொல்லியாச்சு. இதுக்கு அடுத்தது வந்து 190வது நாமம் வருது, தமனகா. தமனகனா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தண்டிப்பவர்னு அர்த்தம். தமனம் பண்றவர்னு அர்த்தம், பனிஷ் பண்றவர். எப்படி பேர் வந்திருக்கு, ஸ்வ அதிகாராத் பிரமாத்யதீஹி பிரஜாஹா. பிரஜா தமயிதும் ஷீலம் அஸ்ய வைவஸ்வதாதி ரூபேன இதி தமனஹ. ஆச்சாரியர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய அதிகாரத்தினால், ஸ்வ அதிகாராத் பிரமாத்யதீஹி,
யாரெல்லாம் தன்னுடைய கடமைகள்ல இருந்து தவறி போறாங்களோ, ஒரு சூப்பர்வைசர் இருக்கார், அவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லேவ் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாட்டை குச்சியை வச்சுக்கிட்டு அடிச்சு ஒழுங்கா வேலை பாரு அப்படின்னு மிரட்டிட்டு போயிட்டு இருக்காரு. யாரெல்லாம் வேலை பண்ணலையோ அவங்க எல்லாத்தையும் அந்த சவுக்கு குச்சியில வச்சு ஒரு அடி அடிச்சோன்னா ஒழுங்கா வேலை செய்யறாங்க. அதே மாதிரி பகவானும் தன்னுடைய அதிகாரத்தை ஸ்வ அதிகாராத், தன்னுடைய அதிகாரம் யார் யாருக்கெல்லாம் அவங்களுக்குன்னு ஒரு ரோல் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த ரோல்ல வந்து பாத்தீங்கன்னா கர்த்தவிய கடமைகளை யாரெல்லாம் பிரமாத்திய தீஹி, யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கவனக்குறைவினால வந்து பாத்தீங்கன்னா அந்த செயல்கள்ல இருந்து கடந்து போகிறார்களோ அந்த பிரஜைகளை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார் அப்படின்னா கர்ம பலனை கொடுக்கறது மூலமா தமயித்தும் ஷீலம், அவங்களெல்லாம் துக்கத்தை கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா கெட்டது பண்ணல, அனுபவி அனுபவி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கெட்ட பலன்களை கொடுக்கறது மூலமா என்ன பண்றார் வைவஸ்வதாதி ரூபேன. யாரு யமன், வைவஸ்வதன் அப்படின்னா யாரு பேரு யமன். யமனோட ரூபத்துல இருந்துகிட்டு இந்த லோக்கத்துல இருக்கிற எல்லா ஜீவர்களையும் அவங்களுடைய பிரமாதத்தினால கர்த்தவியத்தை மிஸ் பண்ணதுனால, என்ன கர்த்தவியம் சாமி, நம்ம கர்த்தவியம்னா என்னது, எதுக்கு பிறந்தோம், நம்மளை அறியறதுக்கு விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதோ வேலையில பண்ணிட்டு இருக்கோம், நிறைய வேலை பண்ணிட்டு இருக்கோம், கண்ட கண்ட வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப தன்னை அறியாதது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரமாதம்னு பேரு, பிரமாதோ வை மிருத்யு. இதுல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா சனத் சுஜாத்தியத்துல சொல்லுது பிரமாதோ வை மிருத்யு. பிரமாதம்னா என்ன அர்த்தம்னா நம்ம வந்த வேலையை விட்டுட்டு வேற எதையாவது வேலையை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுதான் வந்த வேலை. வந்து பாத்தீங்கன்னா தன்னை அறிதல், லிபரேஷன் ஆகணும், மோட்சம் அடையணும். ஆனா அதை விட்டுட்டு வேற ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்கோம் பிரஜைகள்லாம், இதான் பிரமாதம்னு பேர். இதுல யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈடுபடுறோமோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இவங்களுக்கும் யமரூபத்துல இருந்துகிட்டு மரணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கார், தண்டனை கொடுத்துக்கிட்டே இருக்கார். அதனால அவருக்கு பேரு தமனகான்னு பேர். பகவான் யார் ரூபத்துல இருக்கார், யம ரூபத்துல இருக்கார். தண்டனை யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அந்த தண்டனை கொடுக்கிறவங்களோட ரூபத்துல பகவான் இருக்கார். அதுக்கப்புறம் 191வது நாமம் ஹம்சகா. ஹம்சகன என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹம்ச அவதாரம், ஹம்ச ரூபத்துல இருக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். ஹம்ச ரூபத்துல என்ன சுவாமி இருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கம்பீரமானது. பாகவதத்துல வந்து பாத்தீங்கன்னா 11வது ஸ்கந்தம் பக்கத்துல வேணா போட்டுங்க, 11, 13வது சாப்டர், 11, 13, 19வது ஸ்லோகம், 11, 13, 19 ஏகாதச ஸ்கந்தம் முக்தி ஸ்கந்தம்னு பேரு. அதுல வந்து 13வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா சனக சனந்தனாதி முனிவர்கள்லாம் என்ன பண்றாங்க, அப்பாவா இருக்கக்கூடிய பிரம்மாட்ட போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்சாரத்தோட இது மோட்சத்தை பத்தி எல்லாம் கேள்விகள்லாம் கேட்கிறாங்க. அப்படி கேள்வி கேட்கும் போது வந்து பாத்தீங்கன்னா பகவான் என்ன பண்றார் அப்படின்னா யாரு பிரம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதில் தெரியல. பதில் தெரியாம வந்து பாத்தீங்கன்னா அவர் தன்னுடைய அப்பாவா இருக்கிற விஷ்ணு பகவான நாராயணன், ஸ்ரீமன் நாராயணன் என்ன பண்றார், தியானம் பண்றார். தியானம் பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவான் விஷ்ணு பகவான் என்ன பண்றார், ஹம்ச அவதாரம் எடுக்கின்றார். ஹம்ச அவதாரம் எடுத்த மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு முன்னாடி பிரம்மாவுக்கு முன்னாடி ஆவிர்பாவமாகிறார். அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் கூட இருக்கிற சனக சனந்தனாதி மகரிஷிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்பாவோட சேர்ந்து அந்த அம்சத்தை நமஸ்காரம் பண்றாங்க. நமஸ்காரம் பண்ணிட்டு சனக சனந்தனாதி முனிவர்கள் கேட்கிறாங்க, கோபவான் நீ யாருங்க நீங்க வந்திருக்கீங்களே, ஹம்ச அவதாரத்துல வந்திருக்கீங்களே, யாரு நீங்க அப்படின்னு கேள்வி கேட்கும் போது அவர் வந்து பாத்தீங்கன்னா தத்துவத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். கோ அகம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த இதை வந்து பாத்தீங்கன்னா ஹம்ச அவதாரத்தோட முக்கியமான கேள்வி. நீ யார் அப்படின்னு இவங்க தாங்கள் யாருன்னு கேள்வி கேட்டோன்னு பகவான் சொல்ல ஆரம்பிக்கிறார் உபதேசத்தை. அந்த 13வது சாப்டர்ல ஹம்ச ரூபத்துல இருந்துகிட்டு குருவா இருந்து உபதேசம் பண்ற. என்ன அம்சம், அம்சம்னா என்ன சுவாமி அப்படின்னும் போது ஆச்சாரியர் இங்க பாஷ்யத்துக்கு வந்துருங்க. அகம் ச இதி தாதாத்மிய பாவினஹ. அகம் சஹ, அகம் சஹ, அகம் சஹ, அகம் சஹ அப்படின்னா நான் அவனே, நான் அவனே, நான் அவனாயிருக்கின்றேன், நான் அவனாயிருக்கின்றேன். முக்கியமான மந்திரம். இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா யாரு தாதாத்மிய பாவினஹ. தாதாத்மிய பாவினம்னு என்ன அர்த்தம், ததாத்மம், அதான் தாதாத்மியம்னு பேரு. அவனே நான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாவிச்சு இதுக்கு என்ன பேர் சொல்றோம், இந்த பாவனைக்கு என்ன பேர் சொல்ற வேதாந்தத்துல, பிரம்மர கீட்ட நியாயம். எதை வந்து பாத்தீங்கன்னா சிந்திச்சு அதுவாவே மாறுறதுன்னு இருக்கு.
நானே அவன், நானே அவன், நானே அவன். இதுக்கு உபாசனையில ஒரு பேர் கொடுத்திருக்கோம். என்ன பேர் கொடுத்திருக்கோம்? அகங்கிரக உபாசனம். ஆமா. காயத்ரியில வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா காயத்ரி உபாசனத்துல என்ன பண்றாங்கன்னா சூரியனை பார்த்து அர்க்கியம் கொடுத்துட்டு சூரிய மண்டலத்துக்குள்ளார இருக்கிற அந்த ஹிரண்ய கர்ப்பரை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நெஞ்சுல கைய வச்சுக்கிட்டு அசோவாதித்யோ பிரம்ம பிரம்மைவாகமஸ்மி அப்படின்னு நித்தியம் 3 காலத்திலையும் சூரியனுக்கு அர்க்கியம் கொடுத்துட்டு சொல்றது. என்ன சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சூரிய மண்டலத்துல எந்த பிரம்மம் இருக்கோ, சூரிய மண்டலத்துல இருக்கிற பிரம்மத்துக்கு பேர் என்ன பேரு? ஹிரண்ய கர்ப்பர், சமஷ்டி பிராணன். அந்த சமஷ்டி பிராணனா இருக்கக்கூடிய ஹிரண்ய கர்ப்பராகவே அவரும் பிரம்மமா இருக்கார், நானும் பிரம்மமா இருக்கேன், நானும் அவரும் பிரம்மமா இருக்கோம் அப்படின்னு என்ன பண்றது? அகங்கிரக உபாசனைன்னு பேர். சிவோகம் வாசுதேவோகம் அப்படின்னு எதெல்லாம் சொல்றோமோ அதே ஈஸ்வரனை பார்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உபாசனையா சொல்லும் போது சிவோகம் சிவோகம் சொல்ற மாதிரியே சோகம் சோகம் அப்படின்னு சொல்றது. அகம் சக அகம் சக அகம் சக அகம் சக மாத்தி போட்டீங்க அப்படின்னா சோஹம் வந்துடும். அகம் சக அகம் சக அகம் சகன்றத வந்து பாத்தீங்கன்னா சக அகம் போடும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த விசர்க்கம் சோவா மாறிடும். சோகம் சோகம் மாத்தி போடுங்க. அகம் சகவை மாத்தி போட்டீங்கன்னா சோகம் வந்துடும். கிராமர் ரூல் படி வந்து பாத்தீங்கன்னா சகல இருக்கக்கூடிய விசர்க்கம் என்னது ஓகாரம் ஆயிடும், அகாரம் வந்து அவகிரக சின்னம் ஆயிடும், சைலண்ட் ஆயிடும். சோகம் 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 சோகம். நானே அவனாயிருக்கிறேன், அவனே நானாக இருக்கிறேன், அவனே நானாக இருக்கிறேன் அப்படின்னு ஈஸ்வரனையே நான் அப்படின்னு பாவிக்கிறது. இந்த விதமா யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தாதாத்மிய பாவினகன என்ன அர்த்தம்? ரெண்டும் வேற வேற இல்லைன்னு அவனாவே நான் இருக்கேன்னு எவன் பாவிக்கிறானோ அவன்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்சார பயம் ஹந்தி இதி. சம்சார பயத்தை வந்து பாத்தீங்கன்னா நாசம் பண்ற காரணத்தினால என்ன பண்றார் பகவான்? சம்சார பயத்தை வந்து பாத்தீங்கன்னா நாசம் பண்றாரா. அப்படி நாசம் பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹம்சகான்னு பேர். இருக்கிறதுலயே உத்தமமானது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹம்ச தியானம் அப்படின்னு சொல்றோம். ஹம்ச தியானத்தை எப்பவுமே நல்லா புரிஞ்சுங்க. ஒண்ணு அகங்கிரக உபாசனைக்கு பயன்படுத்தலாம். அந்த ஈஸ்வரன் அந்த விஷ்ணு பகவானே நானா இருக்கேன் அப்படின்னு, பிராண ரூபமா நான் இருக்கேன், பிராணனே நான் பிராணனே நான் பிராணனே நான் அப்படின்னு ஒரு உபாசகன் வந்து பாத்தீங்கன்னா பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரமாகவே நான் இருக்கின்றேன், பிராணனாகவே நான் இருக்கின்றேன். எதெல்லாம் 8th சாப்டர்ல பகவத்கீதையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரிச்சிராதி மார்க்கத்துக்கு பண்றோமோ முதல்ல வந்து பிரதீகமா பிராணனை பாக்குறது, இல்லைன்னா பிரதீகமா ஓங்காரத்தை பாக்குறது, மெதுவா மெதுவா வந்து பாத்தீங்கன்னா குணங்களை ஏத்தி வச்சு பாக்குறது. முதல்ல பிரதீக உபாசனை. நம்ம ஏதாவது விக்கிரகத்துல வந்து பாத்தீங்கன்னா பண்றதெல்லாம் பிரதீகம். ஓங்காரத்துக்கு பேரே நான் சொல்லியிருக்கேன் பிரதீகம்னு. பிரதீகம்னா ஒரு அடையாளத்தை வச்சு பகவானை நல்லா தியானம் பண்றது. 2வது ஸ்டெப் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா 9வது சாப்டர்லயும் 10வது சாப்டர்லயும் இப்ப இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலையும் பகவானோட கல்யாண குணங்களை வந்து பாத்தீங்கன்னா அவர்தான் மனசா இருக்கார், புத்தியா இருக்கார், சூரியனா இருக்கார், சந்திரனா இருக்கார் அப்படின்னு எல்லாத்தையும் அவரா இருக்காருன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன பேர்? உபாசனை, சம்பத் உபாசனை அப்படின்னு பேர். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா 3வதா என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா 3வதா வருது அகங்கிரக உபாசனை. இந்த அகங்கிரக உபாசனையில வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பகவான்னு சொன்னதுக்கு பிறகு 3வதா வந்து பாத்தீங்கன்னா நானே அந்த பகவானா இருக்கின்றேன், அந்த பகவான் நானா இருக்கார் அப்படின்னு அகங்கிரக உபாசனை. உபாசனைகள்ல முடிவா இருக்கிறது இந்த அகங்கிரக உபாசனை. சாயுஜ்ய பதவியை கொடுக்கக்கூடியது இது உபாசனையில. இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஞானமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிரம்மபாவம் அப்படின்னு அதுக்கு பேர். அதுக்கு என்ன பேரு? பிரம்மபாவம் பண்றது அப்படின்னு. மனனம் முடிச்சவன் என்ன பண்ணணும்? மனனம் நல்லா வந்து பாத்தீங்கன்னா சிரவண மனனம் முடிச்சதுக்கு பிறகு நான் சுத்த சைத்தன்யமா இருக்கேன், பகவானும் சுத்த சைத்தன்யமா இருக்கார் அப்படின்னு முதல்ல ஜீவ சோதனம் பண்றது. முதல்ல 6 அத்தியாயம் பகவத்கீதையில ஜீவனை சுத்தி பண்றது. ஜீவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேகம் இல்ல, 3 தேகங்களும் அவனுக்கு இல்ல, ஜீவன் சுத்த சைத்தன்யமா இருக்கான் அப்படின்னு பண்றது.
அடுத்து 2வது 6 அத்தியாயத்துல என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 7வது அத்தியாயத்துல இருந்து 12வது அத்தியாயம் வரைக்கும் என்னது ஈஸ்வர சுத்தி, தத்பத சுத்தின்னு பேர். அத ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த தேகங்களும் இல்லை, இந்த ஜெகத்தோட எந்த சம்பந்தமும் இல்லை, அவரும் சுத்த சைத்தன்யமா இருக்கார் அப்படின்னு நிரூபணம் பண்றது. இந்த 2த்தையும் பண்ணதுக்கு பிறகு சிரவண மனனம் நல்லா பண்ணதுக்கு பிறகு என்ன வரும், 3வது 6 அத்தியாயம் வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதையில அசிபதம் அப்படின்னு நம்ம சொல்றோம், ஐக்கியம். அப்ப சிரவணம் பண்றோம், சிரவணம் பண்ணி நல்லா வந்து பாத்தீங்கன்னா நான் யாருன்றத நல்லா நிரூபணம் பண்ணிக்கணும் மனசுக்குள்ளார, இந்த தேகம் நான் இல்லைன்னு. அதே மாதிரி ஈஸ்வரனை பத்தி நல்லா கேட்டு 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 ஈஸ்வரனும் வாஸ்தவத்துல சுத்த சைத்தன்யம்னு நிரூபணம் பண்ணணும். நல்லா பண்ணதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்கணும் அப்படின்னு கேட்டா 3வது காரியம் நடக்குது. என்ன காரியம் நடக்குது? 3வது காரியம் பிரம்மபாவம். நான் சைத்தன்யமா இருக்கேன், அந்த சைத்தன்யமாகவே பகவானும் இருக்கார், பகவானும் நானும் வேற வேற இல்லை அப்படின்னு சிந்திக்கிறதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மபாவம். நான் பிரம்மமாவே இருக்கேன் அப்படின்றது. அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பேரு? இந்த பேரு தான் வந்துருது, என்னது? சோகம். சோகம் சோகம். அப்ப சோகம் பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம அகங்கிரக உபாசனை பண்றோமா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா சிரவண மனனத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய பிரம்மபாவம் பண்றோமா அப்படின்னு வெளியில தெரியாது. பிரம்மபாவம் சிரவண மனனம் பண்ணினவன் மட்டும்தான் பண்ண முடியும். இதை நல்லா புரிஞ்சுங்க. சிரவண மனனம் பண்ணவங்க மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மபாவம் பண்ண முடியும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா உபாசனை நல்ல பக்தி இருக்கிறவன் நல்ல பிரதீக உபாசனை பண்ணிட்டு நல்ல குண தியானங்கள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவனே நான் அப்படின்னு பண்ண முடியும். அப்ப இந்த ஹம்சகன்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உத்கிருஷ்டம். இந்த உலகத்திலேயே யாராவது கேட்கிறாங்க, சுவாமி எது சுவாமி உயர்ந்த மந்திரம் எது சுவாமி அப்படின்னா, எந்த உயர்ந்த மந்திரம்னா ஹம்ச மந்திரம் மிகவும் பெருசு. ஹம்ச ஹம்சாய வித்மகே பரமஹம்சாய தீமகி தன்னோ ஹம்ச பிரச்சோதயாத் அப்படின்னு சன்னியாசிகள் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நாங்களும் கூட வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஸ்நானம் பண்ணும்போது 10 முறை வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு விதி வச்சிருக்கு. நான் ஸ்நானம் பண்ணும் போதெல்லாம், சன்னியாசிகள் ஸ்நானம் பண்ணும் போதெல்லாம் இந்த ஹம்ச காயத்ரி அப்படின்னு பேர். இது பேர் என்ன? இது ஹம்ச ஹம்சாய வித்மகே பரமஹம்சாய தீமகி தன்னோ ஹம்ச பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவனே நான் அவனே நான் அவனே நான் அவனே நான் அப்படின்னு. ஹம்ச அவதாரம் பண்ணும்போது ஸ்ரீகிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா ஹம்ச அவதாரம் ஆரம்பித்துக்கிட்டு சொல்றாரு, என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ யாரு அப்படின்னு கேட்கும்போது, நீ யாருன்னு யாரை கேட்கிற? நான் தான் நீ. நீ யாருன்னு என்ன கேட்கிற? நான் தான் நீ அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா உபதேசம் பண்ணி முடிக்கிறார். எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் ஒரே ஒரு ஆள் தான் இருக்காரு. நீ எப்படிப்பா கேட்கிற யாருன்னு? இதே வச்சனம் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கரர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அஸ்தாமலக்கர்கிட்ட போகும்போது கர்நாடகால வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துக்கு வழியா போயிட்டு இருக்கார். அப்போ சங்கரர் போகும்போது ஒரு அப்பா அம்மா வந்து சொல்றாங்க, பையன் நல்லா வந்து பிராமண குலத்துல பிறந்தவங்க, அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா அப்பா ஆச்சார அனுஷ்டானத்தோட இருக்கார், நல்லா நித்திய சந்தியா வந்தனம் சௌச்சம்லாம் பண்ணிட்டு இருக்கார். இந்த பையன் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கான், மரக்கலண்டு போன மாதிரி பைத்திய மாதிரி இருக்கான். ஸ்நானம் பண்றது இல்லை, எதுவும் பண்றது இல்லை, அப்படியே இருக்கான். என் பையன் வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்துங்க, என்னோட பையனை ரட்சணம் பண்ணுங்க அப்படின்னு ஆச்சாரியர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கேட்கும்போது, எங்க உங்க பையன் அப்படின்னும் போது தேடி தேடி பாக்குறாங்க. பார்த்தா ஆத்தங்கரையில அந்த பையன் விளையாண்டுட்டு இருக்கான். விளையாண்டுட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா சங்கரர் வந்து போய் வந்து பாத்தீங்கன்னா, நீ யாருப்பா அப்படின்னு கேட்கறான். இந்த பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான், இந்த மணலை பிடிச்சி அப்படியே தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்கான், அப்படியே பார்த்துட்டு இருக்கான். மிருத்திகா யுத்தியவ சத்தியம் வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம். உபனிஷத்தோட மந்திரத்தோட இதை வந்து பாத்தீங்கன்னா இவன் வந்து சிந்திச்சுக்கிட்டு இருக்கான்னு பகவானுக்கு சங்கரருக்கு தெரிஞ்சிடும். ஐயோ இவ்வளவு உத்தமமான ஸ்திதியில இருக்கானே அப்படின்னு. நீ யாரு அப்படின்னு கேட்கிற. யாருன்னு கேட்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரமா சொல்ல ஆரம்பிக்கிறான் தத்துவ ஞானத்தை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமானது. இந்த கேள்வியை தான் வந்து பாத்தீங்கன்னா ஹம்ச அவதாரத்திலையும் பகவான்கிட்ட சனகாதி முனிவர்கள் கேட்கிறாங்க. பகவான் சொல்ற, யாரு வந்து பாத்தீங்கன்னா நீ யாருன்னு கேட்கிறியோ, எல்லா தேகத்திலையும் என் தேகத்திலையும் நான் தான், எல்லா தேகத்திலையும் நானா இருக்கின்றேன். அப்ப எப்படி உபதேசம் எப்படி நடக்கணும்? அகம் சக, நான் அவனா இருக்கேன், நான் அவனா இருக்கேன், நான் அவனா இருக்கேன் அப்படின்னு.
ரொம்ப உத்கிருஷ்டமான மந்திரம். இந்த மந்திரத்தை ஜபிக்கிறவங்களுக்கு சம்சார பயம் கொஞ்சமும் வராது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுல ஆச்சாரியர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, பிரசோதராதித்வாத் சந்தசாதுத்வம். இது இந்த சப்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரசோதராதி கணத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகம் சக அப்படின்னு இருக்கு மந்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா. நம்ம சொல்லும் போது ஆச்சரியர் ஆரம்பிக்கும் போதே அகம் சகன் இருக்கா, அந்த அகம் சகன்ற சப்தத்துல அதை எடுத்துட்டு ஒரு புது ஆதேசம் என்ன பண்றோம், அம்சக சப்தம் வந்து பாத்தீங்கன்னா ஆதேசம் பண்றோம். பிரசோதராதி கணத்துல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு சப்தம் இருக்கு அப்படின்னா ஏதாவது ஒன்ன போட்டுக்கலாம். ஏசு லோபாகம வர்ண வர்ணிகாகாரஹ ஸ்ரூயந்தே ந சோச்யதே தானி பிரசோதர பிரகரணானி. ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா மகாபாஷ்யக்காரர் வந்து பாத்தீங்கன்னா பிரசோதராதி கணம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்கும்போது சம்ஸ்கிருதத்துல ஒண்ணு இருக்கு. ஏசு லோப, எந்த சப்தத்துல வந்து பாத்தீங்கன்னா சில அக்ஷரங்களை லோபம் பண்ணிடலாம், எடுத்துடலாம். அதே நேரத்துல ஆகம, ஏதாவது ஒன்னை எடுத்துட்டு வேற ஒன்ன வந்து பாத்தீங்கன்னா ஆகமமா என்ன பண்ண சப்ஸ்டியூட் பண்ணலாம். அது அப்புறம் வர்ண விகாராக, வர்ண விகாரம்னா ஒரு வர்ணத்தை வேற ஒரு வர்ணமா மாத்தலாம். இதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த சப்தத்துல ஒரு மாற்றா நம்ம பயன்படுத்துறோமோ, ஸ்ரூயந்தே ந சோச்சியந்தே தானி பிரசோதர பிரகாராணி, அதுக்கு பேரு பிரசோதராம் அப்படின்னு ஒரு கணம் இருக்கு. அதுல என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய சப்தங்களை அந்த பிரசோதராதி கணத்துக்குள்ளார போட்டுட்டோம் அப்படின்னா மாத்திக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அகம்ச அகம்ச அகம்சக அப்படின்னு இருக்கு. அகம்சகன்ற இடத்துல அந்த சப்தத்தை எடுத்துட்டு ஹம்ச ஹம்ச ஹம்சன்னு போட்டுக்கலாம். அதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, ஹம்சக அப்படின்ற மந்திரம் அகம்சகன்றதோட வேற ஒரு ஆகமம், அதை வந்து பாத்தீங்கன்னா தூக்கி வந்து பாத்தீங்கன்னா போட்டாச்சு. இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா போட்டீங்க அப்படின்னா இந்த சப்தமானது ஆதேசம்னு பேரு. ஆகமம்ல ஆதேசம், ஆதேசம் பண்ணோம் அப்படின்னா கிடைச்சிரும். பிரசோதராதி கணத்துல வந்துருச்சுனாவே அந்த சப்தம் சாது சப்தம் அப்படின்னு சொல்லப்படும். சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஹந்தி கச்சதி சர்வ சரீரேஷு இதுவா ஹம்சஹா. அதே நேரத்துல இன்னொரு சப்தம் என்ன சுவாமி அப்படின்னா, ஹம்சக்கு வியாக்கியானம் முடிஞ்சிச்சு, வேற ஒரு மீனிங் ஆச்சரியர் சொல்றாரு. ஹந்தின்ற சப்தம் வந்து பாத்தீங்கன்னா கச்சதின்ற கத்தியர்த்த தாத்துவா வந்துடும். ஹந்தி அப்படின்னா கச்சதி, அந்த சர்வ சரீரேஷு எல்லா சரீரத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி திரியறதுனால அவருக்கு என்ன பேரு அப்படின்னா ஹம்சகன்னு பேரு. அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹம்சன்னு ஒரு பேர் இருக்கு. எல்லா சரீரத்திலையும் அவர் தான் சுற்றி திரிகின்றார் அப்படின்னு. எப்படி சுவாமி அப்படின்னு கேட்டா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்றேன், 7வது மாசம்தான் பகவான் என்ன ஆகிறார், உள்ளுக்குள்ளார பிரவேசம் பண்றார். அப்ப அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வெறும் உருளைக்கிழங்கா மட்டும்தான் இந்த பாடி வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு. அப்ப 7வது மாசத்துல எப்படி நம்ம பிரவேசம் பண்றாரோ எல்லா சரீரத்துக்குள்ளாரையும் பகவான் தான் உள் நுழைகின்றார். அப்படி உள்ள நுழையறதுக்கு பேரு கச்சதின்னு பேரு. சர்வ சரீரேஷு கச்சதி, எல்லா தேகங்களிலும் பிரவேசம் பண்றதுனால உள் நுழைகின்ற காரணத்தினால பகவானுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹம்சக அப்படின்னு பேர். இது எங்கேயாவது இருக்கா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கட்டோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 5வது வள்ளி 2வது அத்தியாயம் 2வது வள்ளி 5வது வள்ளியில வந்து பாத்தீங்கன்னா 2வது மந்திரம் இருக்கு. ஹம் சக சுச்சிஷத்து அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்த பிரம்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹம்சகனே பேர் கொடுத்துருக்கு. அந்த இடத்துல ஹம்சகனா என்ன அர்த்தம், உள்ளுக்குள்ளார வந்து சைத்தன்யமா உள்ள நுழையிறார், அந்தர்யாமியா உள்ள நுழையிறார். அதனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹம்சக சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் 192வது நாமம் சுபர்ணகா அப்படின்னு ஒரு முக்கியமான நாமம் வந்துருது. இதுல ரொம்ப முக்கியமான மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா அத்தியாத்ம உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து இருக்கு. அந்த அத்தியாத்ம உபனிஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹம்சன் எங்க இருக்காரு, ஹம்சகன் நம்ம சொல்றோமே சுவாமி, அந்த ஹம்சம் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுது. என்னன்னு கேட்டீங்க, அந்த ஷரீரே நிகிதோ குஹாயாம். அத்தியாத்ம உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து அதுல சொல்லுது, அந்த ஷரீரே நிகிதோ குஹாயாம்
அஜயேகோ நித்யமஸ்ய பிருத்திவி ஷரீரம். இந்த சரீரத்துக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹிருதய குகை இருக்குல்ல, இந்த ஹிருதய குகையில வந்து பாத்தீங்கன்னா பிறப்பில்லாத ஒரே தத்துவமா நித்தியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த பகவான் உள்ளுக்குள்ளார எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் இருக்கார். எங்க இருக்கார் அப்படின்னா பிருத்திவி சரீரம் யக பிருத்திவீம் அந்தரோ சஞ்சரன். பிருத்திவிய வந்து பாத்தீங்கன்னா பகவான் சரீரமா வச்சிருக்கார், பிருத்திவிக்கு உள்ளார அந்தரியாமியா சஞ்சாரம் பண்றார். எம் பிருத்திவி ந வேத, பிருத்திவியானா உள்ள இருக்கிற பகவான் அறியறதே இல்லை. இந்த மந்திரங்கள் எல்லாம் உங்களுக்கு நான் வந்து இன்னும் 2-3 நாள்ல வந்து அந்தர்யாமி பிராமணத்துல பகவத்கீதையில எடுக்க போறேன். நான் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்றேன். இதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிருத்திவி சரீரம், அந்த பிருத்திவின்ற சரீரத்துக்குள்ளார பகவான் என்ன பண்ணிட்டு இருக்கார், உள்ள அந்தர்யாமியா இருக்கார். ஆனா அந்த பிருத்திவி வந்து பாத்தீங்கன்னா அந்த பகவானை வந்து பாத்தீங்கன்னா அறிவதில்லை. அதே நேரத்துல எஸ்ய சித்தம் சரீரம், எவருக்கு இந்த சித்தம், நம்மளுடைய சித்தம் இருக்குல்ல மெமரி பவர், நம்ம வந்து பாத்தீங்கன்னா மனசுன்னு சொல்றோமே, இந்த சித்தமே சரீரமோ. எஸ்ய சித்தம் சரீரம் எச்சித்தம் அந்தரே சஞ்சரன், எவர் இந்த சித்தத்துக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா சஞ்சாரம் பண்றாரோ. மெமரி பண்ணும்போது நேத்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னும் போது இந்த சித்தத்துக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான், கான்சியஸ்னஸ் தான் என்ன பண்ணுது, மெமரி எல்லாம் எடுத்து பாக்குது உள்ளுக்குள்ளார. அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா யோசிக்கிறோம், அது என்னது இது என்ன அப்படிலாம் யோசிக்கிறோமே, சிந்தனை பண்றோமே, அதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா உள்ளுக்கு சித்தத்துக்குள்ளார பகவான் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சாரம் பண்றார். ஆனா இந்த சித்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மண்ணாங்கட்டி சித்தம், இந்த சித்தத்துக்கு உள்ள இருக்கிற அந்த பகவானை வந்து பாத்தீங்கன்னா தெரியவே இல்லையா. சஞ்சரன் சித்தம் ந வேத. பிருத்திவி ஒண்ணு சொல்லியாச்சு பஞ்சபூதங்கள்ல, அப்புறம் அந்த கரணத்துல ஒண்ணு சொல்லியாச்சு. சயேவ சர்வபூதாந்தராத்மா, சயேவ என்னுடைய சித்தத்துக்கு உள்ளார இருந்துகிட்டு எவர் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரோ, சிந்தனை பண்றாரோ, அவர்தான் வந்து பாத்தீங்கன்னா சர்வபூதாந்தராத்மா, எல்லா பூத்தங்கள்லயும் அவர் தான் இருக்கார். அபகத பாப்மா, எந்த புண்ணிய பாப்பத்தோடையும் அவருக்கு சம்பந்தமே இல்லை. திவ்யோ ரொம்ப திவ்யமானவர், தேவக ரொம்ப தேவனா இருப்பவர், பிரகாசமானவர். ஏகோ நாராயணக, யாரு பாது அப்படின்னா நாராயணன். எல்லா சித்தத்துக்குள்ளாரையும் எல்லா உண்டான எல்லாத்துக்குள்ளாரையும் அந்தர்யாபி ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீமன் நாராயணன் தான் இருக்கான். அகம் மமேதி யோபாவோ, என்னது அகம் மமேதி, நம்ம எல்லாம் சொல்றோம் நான் என்னுடையது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தேகாக்ஷௌ ஆத்மனி நம்ம சொல்லிட்டு இருக்கமே, என்னுடையது நான், என்னுடையது நான். இந்த இதெல்லாம் என்னப்பா அப்படின்னா சூப்பர் இம்போஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஒரே ஒரு கான்சியஸ்னஸ்க்கு மேல இந்த தேகம் கல்பித்தம், இந்திரியங்கள் கல்பித்தம், இதுலெல்லாம் நான் நான் என்னுடையது என்னுடையதுன்னு வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் இம்போஸ் ஆன தேகத்திலையும் அக்ஷவ் அனாத்மனி, அக்ஷவ் அப்படின்னா இந்திரியங்கள்லையும் அனாத்ம விஷயங்கள்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம், அகம் மம இதி என்னுடையது நான் என்று வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா மயங்கி போய் கிடக்கிறோம். என்ன பண்ணணும், அத்தியாசோ அயம் நிரஸ்தவ்யோ, இந்த அத்தியாசத்தை தூக்கி நம்ம என்ன பண்ணணும், போடணும். நான் பரமஹம்சானந்தா, பரமஹம்சானந்தாக்குள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா தேகம் வந்துருது, பரமஹம்சானந்தாக்குள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்கள் வந்துருது, எல்லாம் வந்துருது. இது எல்லாம் நான் இல்லை அப்படின்னு என்ன பண்ணணும், நிரஸ்தவ்யோ விதுஷா பிரம்ம நிஷ்டையா, நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நிரஸ்தம் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம், நிரஸ்தவ்யோனா தூக்கி எரியணும். இந்த தேகம் நான் இல்லை, மனசு நான் இல்லை, புத்தி நான் இல்லை, இந்திரியங்கள் நான் இல்லை, இது எதுவுமே நான் இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மம அகம் அப்படின்னு எதெல்லாம் விவகாரத்துக்கு விஷயமா இருக்கோ அதெல்லாத்தையும் நான் இல்லை நான் இல்லைன்னு தூக்கி போட்டுட்டு பிரம்ம நிஷ்டையினால ஞாத்வா ஸ்வம் பிரத்யகாத்மானம் புத்தி தத்விருத்தி சாட்சிணம் சோகம் இத்யேவ ஸ்வான் ஸ்வ அன்யத்ர ஆத்மமதிம் த்யஜேத். மந்திரம் சொல்லுது, 2வது மந்திரம். ஞாத்வா ஸ்வம் பிரத்யகாத்மானம், என்ன பண்ணணும், இது நான் இல்லை இது நான் இல்லை இது நான் இல்லை அப்படின்னு ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணணும். அந்த நேர்த்தி பண்றது என்ன ப்ராசஸ் அப்படின்னு கேட்டா மனனம். சிரவணம் பண்ணதுக்கு பிறகு ஏகாந்தமா இருந்துகிட்டு இது நான் இல்லை இது நான் இல்லைன்னு எல்லாத்தையும் நீக்கிட்டு ஞாத்வா ஸ்வம் பிரத்யகாத்மானம், தன்னுடைய சொந்த ஆத்மாவை அறிய வேண்டும். சொந்த ஆத்மா என்ன சுவாமி அப்படின்னா
புத்தி தத் விருத்தி சாட்சினம். நம்ம எப்படி அறியணும்? புத்தியையும் பார்க்கக்கூடியவன் நான் என்று அறிய வேண்டும். அப்ப நான் யாரு? வாஸ்தவத்துல அகம். அகம் நம்ம சொல்லிட்டு இருக்கோமே, அந்த அகம் யாரு அப்படின்னா புத்திக்கு சாட்சியா இருக்கக்கூடியது. அந்த சாட்சியை பாத்தீங்கன்னா சோகம் சோகம் இத்யேவ. அப்ப எங்க வருது? தன்னை பாத்தீங்கன்னா நேத்தி பண்ணதுக்கு பிறகு பிரத்யேக ஆத்மாவை அறிஞ்ச நிலையில, நான் அப்படின்ற சொச்சமா தன்னை அறிந்த நிலையில, அந்த நான் தான் பாத்தீங்கன்னா அகம். சோ அகம், அவனே நான். அந்த புத்திக்கு சாட்சியா இருக்கிறவனே நான், புத்திக்கு சாட்சியா இருக்கிற அந்த பரமாத்மாவே நான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இத்தியேவ ஸ்வ அந்நியத்திர, தனக்கு அந்நியமா பாத்தீங்கன்னா ஆத்மமதிம் தியஜேத், தான்ற அதுக்கு அந்நியமா இருக்கக்கூடிய இந்த தேகாதிகள்ல இருக்கிற ஆத்ம புத்தி இருக்கே, அதை எல்லாத்தையும் தியாகம் செய்வாயாக அப்படின்னு பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது. சோகம் எங்க வரப்போகுது? சோகம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பண்ணினீங்கன்னு வச்சுங்களேன், இப்ப நிறைய இடத்துல சோகம் சோகம்லாம் நிறைய இடத்துல சொல்லி கொடுக்குறாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. அவங்க சொல்ற சோகம் ஞானம் வேற, சோகம் வேற. நல்லா தெரிஞ்சுங்க. இப்ப உங்களுக்கு யாருக்காவது நான் சோகம் சோகம் மந்திரம் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேனா? யாருக்கும் பாத்தீங்கன்னா சோகம்ன்ற மந்திரத்தை நான் சொல்லியே கொடுக்கல. ஏன் தெரியுங்களா உங்களுக்கு? எப்ப பண்ண வேண்டியது சோகம்? நிர்குண நிராகாரம் ஆத்ம ஞான விஷயமா இருந்தா ஸ்ரவண மனனத்துக்கு அடுத்ததுதான் வரும். நிதித்தியாசனம்னு கண்ண மூடி உட்கார்றதுக்கு முன்னாடி இந்த சோகம் தான் பாத்தீங்கன்னா உங்களை கொண்டுட்டு போய் அதுலயே பிரதிஷ்ட பிரம்மத்திலேயே நிக்க வைக்கிறது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். நிர்குண தியானமா இருந்தா சோகம் பாத்தீங்கன்னா சிரவண மனனத்துக்கு அடுத்தது வரும். அதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா உபாசனையா இருந்துச்சுன்னா எங்க வரும் உபாசனை? பிரதீக உபாசனை, அதுக்கப்புறம் சம்பத் உபாசனை. இந்த ரெண்டத்தையும் பண்ணினதுக்கு பிறகுதான் நானே அவனாயிருக்கேன், நானே அவனாயிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சகுண உபாசனை வரும். அப்ப சோகம் சகுணமா இருந்தாலும் நிர்குணமா இருந்தாலும் எந்த இடத்துலன்னு வரணும். முதல்லயே நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா சித்திக்காது, பண்ண முடியாது, உங்களுக்கு அந்த ஞானம் வராது. அதை புரிஞ்சுங்க. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னா சுபர்ணகன்னு 192வது நாமம் சொல்றாரு. சுபர்ணகன்றதுக்கு அர்த்தம் ஆச்சாரியர் சொல்றாரு சோபன தர்ம அதர்ம ரூப பர்ணத்துவாத் சுபர்ணக. பகவான் பாத்தீங்க அப்படின்னா 2 ரெக்கைகள் இருக்கு பகவானுக்கு. பக்ஷி. சுபர்ணகன்றதுக்கு அர்த்தம் கிளி, இல்ல அப்படின்னா கருட பக்ஷின்னு எடுத்துங்க. நல்ல சௌந்தரியமான கருட பக்ஷிக்கு 2 ரெக்கைகள் இருக்கு. அதே மாதிரி பகவானுக்கு பாத்தீங்கன்னா 2 ரெக்கைகள் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா தர்ம அதர்ம ரூப பர்ணத்வாத். தர்மம்ன்றது ஒரு ரெக்க, அதர்மம்ன்றது ஒரு ரெக்க. இந்த 2 ரெக்கைகளை சுபமான நல்ல சோபனமான அழகான ரெக்கைகளை உடையவரா இருக்கிறதுனால பகவானுக்கு என்ன பேரு? சுபர்ணகான்னு பேரு. இது எங்கேயாவது இருக்கா சுவாமி அப்படின்னா ஆச்சாரியர் பாத்தீங்கன்னா என்ன பண்றார்? இந்த மந்திரத்தை கோட் பண்றார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முண்டக்க உபனிஷத்துல 3:1:1 இதே பாத்தீங்க அப்படின்னா ஸ்வேதாஸ்வதரம், முண்டகம், நிறைய உபனிஷத்தங்கள்ல இந்த மந்திரம் இருக்கு. துவா சுபர்ணா சயுஜா சகாயா சமான விருக்ஷம் பரிஷஸ்வஜாதே தயோரன்ய பிப்பலம் ஸ்வாத்வத்தி அனஷ்ணனன்யோ அபிசாகஷீதி. ஒரு மந்திரம் பாத்தீங்கன்னா முண்டக்கத்துல ஆச்சாரியர் சொல்லியிருக்கார். இது பாத்தீங்கன்னா ஸ்வேதாஸ்வதரத்துல 4:6 இருக்கு. அதுல என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா துவா சுபர்ணா, 2 பட்சிகள் இருக்கு. துவா சுபர்ணா என்னது? பக்ஷி. பகவானுக்கு என்ன பேரு? பர்ணஹா, சுபர்ண பக்ஷின்னு எழுதிக்கணும். என்ன பக்ஷி சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மரத்துல ஒரு கிளையில 2 பட்சிகள் இருக்கு. எது மரம்? இந்த சரீரம் தான் மரம், விருட்சம். இந்த சரீரத்துல ஒரு கிளை எது? புத்தின்ற ஒரு கிளை, ஒரு சாக்கா இருக்கு. அந்த பிரான்ச்ல பாத்தீங்கன்னா புத்தின்ற கிளையில 2 பட்சிகள் உட்கார்ந்து இருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா என்ன பட்சி? ஒண்ணு ஜீவன் அப்படின்ற பட்சி, இன்னொன்னு பரமாத்மான்ற பட்சி. இல்லைன்னா ஒன்னு ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ், ஒன்னு பாத்தீங்கன்னா ஒரிஜினல் கான்சியஸ்னஸ், பிம்பம் பிரதிபிம்பம். இந்த 2 பாத்தீங்க அப்படின்னா புத்தின்ற கிளையில இருக்கு, உட்கார்ந்துட்டு.
ஒண்ணு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பட்சி ஜீவ பட்சி என்ன பண்ணிட்டு இருக்கு, அந்த மரத்துல இருக்கக்கூடிய கர்ம பலன்களை எல்லாத்தையும் சாப்பிட்டு சுகம் துக்கம் எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு, யாரு, நம்ம தான் ஜீவாத்மா. அதுக்கு பக்கத்திலேயே இருக்கிற பரமாத்மா என்ன பண்றாரு அப்படின்னா, இன்னொரு பட்சியா இருக்கார், சுப்பர்ணகான்னு பேர், அவருக்கும் பேரு. நம்மளும் பட்சி, அவரும் பட்சி. நம்ம சொல்றோம்ல, யாராவது இறந்து போயிட்டா பட்சி வந்து பாத்தீங்கன்னா கூட்ட விட்டு பறந்து போயிடுச்சு அப்படின்றோம். இதெல்லாம் விளையாட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஆக்சுவலா விளையாட்டுலாம் இல்ல, அனாதி காலத்துல இருந்து இது மாதிரி பிரயோகங்கள் இருந்திருக்கு. பட்சி பறந்து போயிடுச்சுன்னு என்ன அர்த்தம், இறந்து போயிட்டாரு அப்படின்னு அர்த்தம். நம்மள பட்சியாதான் சொல்லியிருக்கு ஜீவாத்மாவை. பகவானும் பரமாத்மாவும் என்னது, பட்சி தான். அந்த பட்சி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த கர்ம பலன்களையும் போகம் பண்ணாம என்ன பண்ணுது, அனஷ்ணன்யோ அபிச்சாகஷீதி, வெறும் பிரகாசமா பார்த்துக்கிட்டே இருக்கு, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்ம அனுபவிக்கிற சுகம் துக்கங்கள் எல்லாத்தையும் பகவான் வந்து பாத்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கார். அவருக்கு பேரு சுப்பர்ணகான்னு பேரு அப்படின்னு மந்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. இது மந்திர வர்ணாத். அது மட்டும் இல்ல, சோபனம் பர்ணம் யஸ்ய இதுவா சுப்பர்ணக. சோபனம்னா அழகான ரெக்கைகளை கொண்ட காரணத்தினால, யாருக்கு அழகான ரெக்கைகள் இருக்கோ அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சுப்பர்ணக. இது எங்க வருது சுவாமி அப்படின்னா, பததாம் அஸ்மி இது ஈஸ்வர வச்சனாத். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கீதையில வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. கீதையில வந்து பாத்தீங்கன்னா எத்தனாவது, பகவத்கீதையில வந்து பாத்தீங்கன்னா 10 இதுல வந்து பாத்தீங்கன்னா 10வது அத்தியாயத்துல சொல்லும் போதே விபூதி யோகத்துல வைலத்தேயச்ச பக்ஷீனாம் அப்படின்னு சொல்றாரு. 10:30 பக்கத்துல வந்து போட்டுங்க, 10:30ன்னு போட்டுங்க. பகவான் சொல்றாரு என்னன்னா, நான் பக்ஷிகளில் வந்து பாத்தீங்கன்னா வைனத்தேயனா கருடனா இருக்கேன் அப்படின்றார். அப்ப பக்ஷின்றதுக்கு அர்த்தம் என்ன பண்ணிக்கிறார், சுப்பர்ணகன்றதுக்கு அர்த்தம் கிளின்னு எழுதாதீங்க, பக்கத்துல என்ன பண்ணிக்கீங்க அப்படின்னா 10:30ன்னு போட்டுக்கிட்டு கருடனா பகவான் இருக்காருன்னு எடுத்துக்கிட்டீங்க, ஈஸியாக கருட பக்ஷியா பகவான் இருக்கார் அப்படின்னு. இது ஈஸ்வர வச்சனாத் பகவான் பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 193 என்னது, நீங்க நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஆச்சாரியார் எங்கெல்லாம் என்னெல்லாம் சொல்றாரோ, எந்த இடத்துலலாம் சொல்றாரோ அந்த இடத்துலலாம் நீங்க பிராணசக்திய மென்ஷன் பண்ணிக்கிட்டே வரணும். பகவான் வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் நான் இருக்கேன் நான் இதான் நான் இருக்கேன்னு சொல்றாரோ அதுலெல்லாம் அதிகமான பிராணசக்தி இருக்கும். கருடன் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான பிராணசக்தி. அதே மாதிரி அடுத்தது 193வது நாமம் புஜகோத்தமஹா. புஜகோத்தமன் என்ன சுவாமி, இதுவும் என்னது, பிராணனோட அதிகமான பிராணசக்தி இருக்கிறது, சர்ப்பமா இருக்கிறது, ரொம்ப உத்தமமான சர்ப்பமா இருக்கிறவர் பகவான். விபூதி, அவரோட விபூதி என்னது, புஜேன கச்சதாம் உத்தமோ புஜகோத்தமஹா. புஜேன அப்படின்னா இந்த மார்பு பகுதி இருக்கு, வயிறு மார்பு இதெல்லாம் புஜம்னு பேர். இந்த புஜத்தோட நெஞ்சால வந்து பாத்தீங்கன்னா பாம்பு என்ன பண்ணும், ஊர்ந்து போயிட்டு இருக்கா, இந்த இதை வச்சுதானே நடந்து போகுது, அதுக்குதான் கால் இல்லையே. அப்ப இந்த புஜம்ன்றதுக்கு அர்த்தம் இந்த கழுத்துக்கு கீழே இருக்கிற எல்லாம் புஜம்னு பேர். அந்த புஜத்தாலதான் வந்து பாம்பு போகுது. அப்ப புஜேன கச்சதாம், நிறைய ஜீவராசி இருக்கு, அந்த ஜீவராசிகள்ல எல்லாத்தையும் ஊர்ந்து போறது நம்ம சொல்றோம்ல, ஊர்வன. அந்த ஊர்ந்து போகக்கூடிய ஜீவராசிகள்ல உத்தமமானதாக இருப்பது எதுவோ அந்த எது உத்தமம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லியிருக்கேன்ல, அனந்த நாகம், சேஷநாகம், இது மாதிரி நாகங்களா வந்து பாத்தீங்கன்னா பகவான் இருக்கார். புஜகோத்தமஹான்னு பேர். நாகத்துக்கும் எதை சொல்றோம், ஒரு நல்ல பாம்பு பாத்தீங்கன்னா தெரியும், நான் வீடியோஸ்ல நிறைய பாருங்க யூடியூப்ல இருக்கு, பாத்தீங்கன்னா 6 அடி தூரத்துக்கு வந்து எந்திரிச்சு நிக்குதுங்க. ஒருத்தர் பாம்பு பிடிக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா இது பண்றாரு, ஐயோ அந்த கிங் கோப்ரா வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே நிக்குது, எந்திரிச்சு, எந்த பிடிப்புமே இல்லை, அப்படியே நிக்குது. எப்படி இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. என்ன அப்படின்னா பிராணசக்தி. சீரிச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் தெரியுங்களா, பக்கத்துல இருக்கவங்களாம் பயம் வர ஆரம்பிச்சிடும். உஸ் அப்படின்னா எப்படி இருக்கும் சுவாசம், அதோட சுவாசம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பாம்போட இது வந்து பாத்தீங்கன்னா பிராணசக்தி அதிகமா இருக்கு. அதனாலதான் சிவபெருமான் கழுத்துல சுத்தி இருக்காரு. விஷ்ணு பகவான் என்ன பண்ணிருக்காரு, பெட்டா வந்து பாத்தீங்கன்னா சுவாமி வந்து வச்சிருக்காரு, ஆதிசேஷனை, இதெல்லாம். அப்ப வாகனம்னு எடுத்தாவே என்ன பண்ணணும், சுவாமி வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்யம், வாகனம் இது பிராணன். உணர்வு வந்து பாத்தீங்கன்னா சுவாமி சைத்தன்யமா உணர்வா இருக்கார், அவருக்கு வாகனம் இது பிராணன். இந்த ரெண்டு பிரிக்க முடியாம இருக்கும் அவங்களுக்கு.
ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் ஹிரண்ய நாபகா. இன்னைக்கு நான் போகும்போதெல்லாம் நிறைய பேர்ட்டு சொல்லுவேன், கருட வாகனம் இருக்கு அப்படின்னா சாமிக்கு முன்னாடி நடுவில் போகாதீங்க, நந்தி இருக்குன்னா நந்திக்கு குறுக்க போகாதீங்க. நம்ம இப்போ நிறைய பேருக்கு வந்து ஆர்டிசம் அது இதுன்னு நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வருது இல்லை, மன விஷயமான. நான் நேற்று கூட ஒரு குழந்தைய பார்த்தேன், ஒரு பையன் பார்த்தேன், ஒரு 10 வயசு 11 வயசு பையன். அம்மா வந்து கூப்பிட்டு போகிறாங்க. பாவம் அந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியல பாவம். ஸோ என்ன துக்கம் இல்லை அந்த அம்மாவுக்கு. பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இந்த லௌகிக மனுஷங்க மாதிரியே இல்லை, புத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் புத்தியாக இருக்குது. அந்த பையனை வச்சுக்கிட்டு என்ன கஷ்டப்பட போகிறாங்க. இன்னொரு அம்மா இருக்காங்க 20 வயசு, அந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது. அம்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா குளிப்பாட்டி அவனுக்கு எல்லாம் பண்ண வேண்டியது, சாப்பாடு எல்லாமே கொடுக்குறாங்க. நம்ம அந்த அம்மா வராங்கல்ல, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்கு. அந்த அம்மா வந்து எப்போவுமே துக்கி. என்ன காரணம் தெரியுங்களா உங்களுக்கு? எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நந்திக்கு நடுவில் போகக்கூடாது. குறுக்கால நந்தி மாதிரி நிற்கிறிய அப்படின்னு, நந்திக்கும் சுவாமிக்கும் நடுவில் எப்போவுமே போகாதீங்க. ஏதாவது ஒரு ஜென்மத்தில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நந்திக்கும் இதுக்கும் நடுவில் போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே மாதிரி ரெண்டாவது யாரையாவது உசுப்பி எழுப்பாதீங்க. நல்ல டீப் ஸ்லீப்ல யாராவது இருக்காங்கன்னா, அது எந்த ஜீவராசியா இருந்தாலும் அவங்கள வந்து போய் டக்குன்னு போய் எழுப்பி எந்திரி அப்படிலாம் சொல்லிடாதீங்க. இந்த 2 காரியத்தை எந்த காரணத்தை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணவே பண்ணாதீங்க. சாதுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்க ஆச்சாரியர்கள் சொல்லுவாங்க, என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த தப்பை பண்ணவே கூடாது. என்ன பண்ணணும்? மெதுவா அவரை வந்து எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணணும். பிருகதாரண்ய உபனிஷத்துல இருக்கு, திடீர்னு ஒருத்தரை உசுப்பி எழுப்புனீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த இந்திரியங்க சக்திகள் இருக்குல்ல, அது என்ன பண்ணும்? தனித்தனியா மாத்தி உள்ள புகுந்துருமா. நீங்க உசுப்பி எழுக்கும் போது கண்ணு சக்ஷுரேந்திரிய கண்ணுல போகணும், ஸ்ரோத்திர இந்திரியம் காதுல போகணும். அப்படி போகாம என்ன ஆகும்னா டிஸ்ஆர்டரா வந்து பாத்தீங்கன்னா உள்ள வேற இடத்துல போய் உட்கார்ந்துடும். இதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா மனநோய்கள் நிறைய உண்டாகிறது காரணம். பிராணனுக்கும் கான்சியஸ்னஸுக்கும் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா குறுக்க போற மாதிரி தான் சுவாமிக்கும் நந்திக்கும் நடுவுல போறது. கருட வாகனத்துக்கும் சுவாமிக்கும் நடுவுல போகக்கூடாது. அதுக்காக சுத்திட்டு போகணும்னு சொல்றாரு. அதனால எந்த தப்பும் அது மாதிரி பண்ணாதீங்க. எப்பவுமே வந்து பிராணனை விச்சேதம் பண்றது மாதிரி பிராணனுக்கும் இந்த கான்சியஸ்னஸ்க்கும் நடுவுல பண்ணக்கூடாது. புஜகோத்தமகன் சொல்லியாச்சு. அப்புறம் 194வது நாமம் ஹிரண்ய நாபக. ஹிரண்ய நாபகனா என்ன சுவாமி அப்படின்னா, ஹிரண்யமிவ கல்யாணி நாபிர் அஸ்ய இதி ஹிரண்ய நாபக. ஹிரண்ய மாதிரி தங்கம் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கல்யாணி அப்படின்னா மங்களம் தரக்கூடியது கல்யாணி. என்ன சாமி மங்களம்? பகவானோட நாபில இருந்து என்ன உண்டாச்சு? நல்ல பெருமாள் கோயிலுக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா, சுவாமியை நாபியை காட்டுங்க அப்படின்னா, நாபி கமலத்துல இருந்து தான் என்ன வந்திருக்கும்? ஒரு தண்டு வந்து அந்த தண்டுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கமலம் வந்திருக்கும். அந்த கமலத்துல தான் பிரம்மா உண்டாயிருப்பார். ஹிரண்ய கர்ப்பரோட நாபியில தான் நீங்களும் நானும் உட்கார்ந்து இருக்கிற அந்த விராட் ரூபம் இருக்கு. கல்யாண ரூபம் வந்து பாத்தீங்கன்னா உதயமாயிருக்கு. இந்த மொத்த பிரபஞ்சமும் பகவானோட நாபி கமலத்துல இருக்கக்கூடியது. அதனால மங்களம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார், ஹிரண்யமிவ கல்யாணி, தங்கம் மாதிரி எப்படி மங்களமானது அப்படிப்பட்ட நாபிர் அஸ்ய இதி, இந்த ஹிரண்ய கர்ப்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட நாபி இருக்கிறதுனால ஹிரண்ய நாபக அப்படின்னு பகவானுக்கு பேர். ஹித ரமணீய நாபித்வாத்வா ஹிரண்ய நாபக. இன்னொரு மீனிங் இருக்கு ஹித. அவருடைய நாபி என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா விராட்டு தியானம்னு பேர். நாபி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்னி சக்கரம் அது. ஹிரண்ய நாபி நான் இப்ப சொன்னல உங்களுக்கு என்னன்னா, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அக்னி தத்துவமா இருக்கக்கூடியவர் அவரு. அந்த நாபிஸ்தானத்தை வந்து யார் தியானம் பண்றானோ அவனுக்கு ஹிதம் உண்டாகும். ரமணீயம்னா மகிழ்ச்சி உண்டாகும். யாரெல்லாம் ஃபேமஸா இருக்காங்களோ அவங்கெல்லாம் தியானம் பண்ணியிருக்காங்க ஏதோ ஒரு காலத்துல. பகவானோட நாபியை வந்து பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணவங்க, விராட் உபாசனை பண்ணவங்க. நாபி அது விராட். பகவானோட நாபி விராட்டுன்னு எடுக்கணும். நம்ம ஏற்கனவே நான் ஒரு சமயம் வரும்போது நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த நாபி பிரதேசம்ன்றதும் ஹிருதய கமலமும் ரொம்ப ஸ்பெஷல். நாபியிலிருந்து விராட்டு உண்டாச்சு நம்ம சொல்றோமே, இந்த பிரபஞ்சம் உண்டாச்சுன்னு சொல்றோமே. பாவன உபனிஷத்து உங்களுக்கு நான் எடுக்கும் போது உங்களுக்கு ஏதாவது ஒரு சிவபெருமான் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு சொன்ன ஏதாவது ஒரு ஆகம சாஸ்திரத்தை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏதாவது ஒரு ஆகம சாஸ்திரத்தை எடுத்துடணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பதான் தெரியும் உங்களுக்கு கமலத்துக்கு வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு. நாபிதான் அங்கிருந்து உண்டானது யாருன்னா விராட்டு உண்டான. நாபிதான் விராட்.
நாபி கமலம், நாபி தான் வந்து கமலம், அங்க ஒரு கமலம் இருக்கு. அதே மாதிரி ஹிருதயம் தான் கமலம், ஹிருதய கமலம். பகவானோட நாபி விராட்டு, பகவானோட ஹிருதய கமலம் வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்ப உபாசனை பண்றவங்களுக்கு அதுதான் ஸ்தானம். இந்த மொத்த பிரபஞ்சம் எப்படிப்பா இருக்கு அப்படின்னா ஆகம சாஸ்திரம் சொல்றது தாமரை மாதிரி இருக்கு அப்படின்னு. தாமரை மாதிரி இருக்கா? ஆமா. எப்படி தாமரையா இருக்கு? கோல்டு கலர்ல இருக்கு அப்படின்னா அதுதான் மொத்த பகவானோட ஹிரண்ய கர்ப்பரோட மைய பகுதியா நாபிஸ்தானமா இருக்கிறது. இப்ப நம்ம எங்க இருக்கோம்? இந்த விராட்டுக்குள்ள இருக்கோம். விராட் எங்க இருக்கு? பகவானோட நாபிஸ்தானத்துல இருக்கு. இப்படிப்பட்டவர் நம்ம தான் என்ன பண்றோம்? அந்த நாபி என்ன பண்ணுது? ஹிதம் கொடுக்குது, ரமணீயத்துவாத்து, நமக்கு ரமிக்கிறதா இருக்கிறது. அதனால ஹிரண்ய நாபகன்னு பகவானுக்கு பேரு. 2வது நாமம் சொல்லியாச்சு. அது அப்புறம் 195வது நாமம் சொல்லுங்க. போட்டுங்க 15 போட்டுங்க. யாராவது இருந்தா ரெஃபரன்ஸ் எடுத்து பாத்தீங்க. 15 இந்த மாதிரி கிராஸ் ரெஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லாபம் கிடைக்கும். 15வது ஸ்லோகம் எடுத்து பாருங்க, கரெக்டா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைட்டா படிச்சுட்டு போயிடுறோம். நான் சொல்றேன், இந்த மொத்த இந்த ஸ்ரீ சக்கரத்தோட மேரு பார்த்துருக்கீங்கல்ல, அந்த மேரு வந்து பாத்தீங்கன்னா என்ன விசேஷமா பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கோல்டுல மேரு பண்ணுவாங்க. ரொம்ப தங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா மேரு பண்ணுவாங்க. இந்த மேரு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏதோ மேரு வச்சிருக்காங்க அப்படின்னு கிராஸ் பண்ணி போயிடாதீங்க. மேருன்றது வந்து பாத்தீங்கன்னா விராட் ரூபம். இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா தாமர ரூபத்துல இருக்குன்னு ஆகம சாஸ்திரங்கள் சொல்லுது. உபாசகர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷம் தாமரை. இந்த மொத்த பிரபஞ்சமே தாமரையா இருக்கு. அந்த மொத்த பிரபஞ்சத்துக்கு என்ன பேரு? விராட்டு. அந்த விராட்டு வந்து பாத்தீங்கன்னா எவருடைய நாபியில இருந்து உண்டாச்சோ அந்த நாபி தான் வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய நாபி. அப்ப இந்த உலகத்தோட சிருஷ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதாரமா இருக்கிறதே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிரண்ய நாபி. அப்ப மங்களம் அது. அதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலா அது சொல்லப்பட்டிருக்கு. 11, 15 போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா எடுத்து பாத்துக்கலாம். பஷ்யாமி தேவான் தவ தேவதேஹே சர்வாம்ஸ் ததா பூத விசேஷ சங்கான் பிரம்மாணமீஷம் கமலாசனஸ்தம் ரிஷீம்ஸ்ச சர்வான் உரகாம்ஸ்ச திவ்யான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் தாமரை மலர்ல இருக்க வீட்டுக்கு பிரம்மதேவன் எங்க இருக்கார்? ஹிருதய அந்த தாமரையில நாபிஸ்தானத்துல இருக்கிற கமலத்துல வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறார் பிரம்மா, இந்த விராட்டு. அப்ப நம்ம எல்லாம் எங்க சுவாமி இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவானோட நாபி கமலத்துல தான் நம்ம எல்லாம் இருக்கோம். அதனால ரொம்ப பெரிய பவித்திரம். அடுத்த முறை போனீங்கன்னா அப்படின்னா எங்கேயாவது வந்து இது ஆதி திருவரங்கத்துக்கு போனீங்கன்னா கரெக்டா காட்டுவாங்க. சாமியோட நாபி கமலத்துல இருந்து ஒரு தண்டு போகும். ஸ்ரீரங்கம் போனீங்கன்னாலும் இதை காட்டுவாங்க. எங்க வைஷ்ணவ கோயில்ல படுத்திருந்தாலும் சுவாமியோட படுத்திருக்கிறதுல இருந்து ஒரு நாபி போய் அங்க வந்து ஒரு கமலம் இருக்கும். அந்த கமலத்துல ஆமா எல்லா இடத்துலயும் எல்லா சயன கோலத்துல இருக்கிற பெருமாள் கோயில் எல்லாத்துலயும் இது இருக்கும். அந்த தாமரையில வந்து பாத்தீங்கன்னா பிரம்மா உட்கார்ந்துக்கிட்டு சுவாமியை வந்து பாத்தீங்கன்னா தரிசனம் பண்ணிக்கிட்டு ஸ்துதி நமஸ்காரத்தோட இருந்துகிட்டு இருப்பார். இந்த இது போஸ் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கணும். இதுக்கப்புறம் சுதபா 195வது நாமம் சுதபாஹா. சுதபாகனா என்ன சுவாமி அப்படின்னா சு அப்படின்னா சுஷ்டு தபாஹா எஸ் எய்தி. எவரிடத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல தபஸ் இருந்துச்சோ அவருக்கு பேர் சுத்தபாகான்னு பேர். என்ன சுவாமி அப்படின்னு கேட்டா ஆச்சரியர் நல்ல ஒரு சொல்ற நல்ல தபஸை உடையவர்னா என்ன அர்த்தம்? நல்ல தபஸை செய்தவர். யாரு? நாராயணனா? ஆமா ஆமா. ஒரு காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பதரிகாசிரமே, யாராவது பத்ரிகாசிரமம் போகணும், முக்கியமான ஸ்தலங்கள்லாம் போயிட்டு வந்துருங்க வயசு இருக்கும் போதே. ரொம்ப முக்கியமான ஸ்தலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்ரிகாசிரமம் ரொம்ப முக்கியமானது. அந்த பத்ரிகாசிரமத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கோயிலுக்கு முன்னாடி நீங்க வந்து பாத்தீங்கன்னா காலையில ஒரு 3 மணிக்கு எந்திரிக்கணுங்க. 3 மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா முக்கியமா வந்து எப்ப போகணும்னு கேட்டீங்கன்னா வெயில் காலத்துல போயிடாதீங்க, வேஸ்டா போயிடும். எப்ப போகணும்னா தீபாவளிக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி கிளம்பிடுங்க. அது மாதிரி டிக்கெட் புக் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் வீக் இப்பதான் ஓபன் பண்ண போறாங்க. எப்போ இந்த ஹோலி பண்டிகையை எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், ஹோலி பண்டிகைக்கு முன்னாடி டிக்கெட்டை புக் பண்ணி அங்கே போய் லேண்ட் ஆகணும். லேண்ட் ஆனீங்க அப்படின்னா இன்னும் பனிலாம் ஸ்னோலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் இருக்கும். இந்த பருவத்தம் அந்த பத்ரிகாசிரமத்தில் ஒரு 3 மணிக்கு எந்திரிங்க. ராத்திரி தூங்காதீங்க, 12 மணிக்கு மேலே விழிச்சுக்கிட்டுருங்க. ஒரு 3 மணிக்கெல்லாம் வேக்கப் ஆயிட்டீங்க அப்படின்னா அந்த பருவத்தம் இருக்கும் பாருங்க, நர நாராயண பருவத்தம் அப்படின்னு பேர். நர நாராயண பர்வதம்னு சுவாமிக்கு மேல கோயிலுக்கு மேல பத்ரிகாசிரமம் கோயிலுக்கு மேல 2 பர்வதங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும்.
அது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துலதான் பத்ரிகாசிரமே நரநாராயண ரூபேன அர்ஜுனன் கிருஷ்ணன் இந்த 2 பேரும் ஒரு காலத்துல நரநாராயணர்களா இருந்தாங்க. இந்த 2 பேரும் பாத்தீங்க அப்படின்னா சோபனம் தபஸ்சரதி, ரொம்ப மங்களமான தபஸை பாத்தீங்கன்னா அனுஷ்டானம் செய்தார்கள் அந்த பத்ரிகாசிரமத்துல. அதனால பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பேரு சுதபாகான்னு பேரு, பகவானுக்கு பேரு சுதபாகா அப்படின்னு பேர் வந்திருக்கு. தபஸ்னா என்ன சால்வ் பண்ணியிருப்பாங்க? யாருக்காவது கேள்வி வரும். நம்ம நிறைய பேர் கண்ணுமுடி உட்கார்ந்து இருக்கிறது தபஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. தபஸ்னா நிறைய பேருக்கு தெரியாது. தபஸ்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனச்சேந்திரியானாம் ச ஹைகாக்ரியம் பரமம் தபஹ அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. ஸ்மிருதியில பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? மனச்ச மனதையும், இந்திரியானாம் ச இந்திரியங்களையும், ஏகாகிரியம் ஒருமுகப்படுத்துதல் எதுவோ அதுவே தபஸ், அதுவே மேலான தபஸ் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நான் பாத்தீங்கன்னா நிறைய தபஸ்விகளை பார்த்துட்டு வந்துட்டாங்க. எதுக்குன்னே தெரியலைங்க. நிறைய பேருக்கு தபஸ் என்ன பண்றோம், எதுக்கு பண்றோம்? சாஸ்திரம் படிக்கணும். படிக்காம பாத்தீங்கன்னா நீங்க குட்டாம்போக்குல பாத்தீங்கன்னா நார்த் இந்தியா ஃபுல்லா ஏகப்பட்ட பேர் குட்டாம்போக்குல தபஸ் பண்ணிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. நாகா பாபாக்கள்கிட்ட போனீங்கன்னா அவங்கள்ட்ட நாலேஜ் இல்லை, ஆனா வைராக்கியம் இருக்கு. நாகா பாபாக்கள் நிறைய இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க. அங்கங்க டிராவல் பண்ணும்போது தான் தெரியும் எங்கெங்கெல்லாம் இருக்காங்கன்றீங்க. காடு மலை இதெல்லாம் ஒன்றும் பார்க்க மாட்டாங்க. அவ்வளவு தபஸ்விகள், சாப்பிட்றதோ இதோ எல்லாம். ஆனா என்ன ஒரு முரட்டுத்தனம் இருக்கு. நான் பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தபஸ்விகள்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு குருநாதர் மூலமா பாடம் படிச்சு விதி விதானத்துப்படி ஒரு தபஸ் அனுஷ்டானம் பண்றீங்கன்னா ஏன் எதுக்குன்னு எல்லாம் தெரியும். நம்ம யோக சூத்திரம் படிச்சுட்டு இருக்கோம் பாத்தீங்களா? எதுக்கு பாத்தீங்கன்னா 140 ஒருத்தர் சொல்றாரு, நான் 140 ஆசனம் பண்ணுவேன் சாமி. எதுக்கு 140 ஆசனம் பண்ணாதான் கேட்பேன். எதுக்கு 140 ஆசனம் பண்ணணும்? ஆசனம் எதுக்கு? இத்தனை ஆசனம் பண்ணணுமா? அவசியமா? ஆசனம்ன்றது பாத்தீங்கன்னா உட்கார்ந்து தியானம் பண்றதுக்கு ஒரு இது. அதுக்கு நாடிய தளர்ச்சி பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10-20 ஆசனம் பண்ணினீங்கன்னா நாடி மெதுவா மெதுவா தளர்ச்சி அடையும். தளர்ச்சி அடைஞ்சா ஒரு ஆசனத்துல உட்கார்ந்து பகவானை தியானம் பண்ணும். நீங்க பாட்டுக்கு 140 ஆசனத்தை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா டெய்லி, அப்ப உட்கார்ந்து எப்ப தபஸ் பண்ணுவீங்க? நாள் ஃபுல்லா ஆசனமே பண்ணிட்டு இருந்தா ஒரு ஆசனத்துல உட்கார்ந்து பகவானை எப்ப தியானம் பண்ணுவீங்க? தியானம் எதுக்கு ஆசனம் பண்றோன்னே தெரியாம பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி தபஸ் பண்றீங்க. ஒரு ஆள் பாத்தீங்கன்னா நர்மதா பரிக்கிரமத்துல போயிட்டு இருந்தேன். நர்மதா பரிக்கிரமம் தபஸ்க்காக தான் பண்றோம். அதுல நிறைய நியமங்கள் பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. நாங்க கொஞ்சம் சாஸ்திரம் படிச்சு குருநாதரோட ஆக்ஞாப்படி கரெக்டா ஐடியாவோட போறோம். நிறைய பேர் ஐடியாவே இல்லாம பாத்தீங்கன்னா அப்படியே போறோம். போகும்போது பாத்தீங்கன்னா ஒருத்தர், நான் நர்மதா கரையில ஒரு பாறை, நதியில பாத்தீங்கன்னா ஒரு 30-40 அடி உள்ள போனோன்னு ஒரு பாறை மட்டும் தனியா நிக்குது. நம்ம தமிழ்காரர், மதுரையை சேர்ந்தவர் ஒருத்தர். அவர் பாத்தீங்கன்னா அங்க நான் போய் சேர்ந்தோடனே, சாமி உங்க ஊர்க்காரர் ஒருத்தர் இங்க இருக்காரு சாமி, தபஸ் பண்ணிட்டு இருக்காரு. தபஸா? என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டேன். வெறும் மோரை குடிச்சுக்கிட்டு பாத்தீங்க அப்படின்னா அங்கேயே அந்த பாறையில உட்கார்ந்து இருக்காரு சாமி அப்படின்னாரு. நான் ஒரு 10 நாள் அங்க ஸ்டே பண்ணேன். அவர் அந்த பாறை, அந்த தபஸ் முடிஞ்சு அவர் வர, தபஸ் முடிஞ்சு வந்தோன்னு அவர்கிட்ட பேசி பார்த்தேன். என்ன அப்படின்னு கேட்டா, எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நான் இருக்கிற ஆசிரமத்துல என்னை யாரும் மதிக்கவே இல்லை. என்னை பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப சீப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் யாரு காட்டணுன்றதுக்காக பாத்தீங்க அப்படின்னா, தபஸ் இந்த நிலைக்கு போயிடுச்சு. தபஸோட தாற்பயமே தெரியாம. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா தபஸுக்கு என்ன அர்த்தம்னே தெரியாம, அதுல இருந்து என்ன லாபம் கிடைக்கணும்னு தெரியாம நிறைய பேர் மோரை குடிச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா 48 நாள் 108 நாள் அந்த இடத்துல வெயில்ல இருந்தா என்ன லாபம் கிடைக்கும்? ஒரு லாபம் கிடைக்காது. ஆனா லாபம் இருக்கானா? நீங்க பண்ண தபஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லாபம் கிடைக்கும். ஆனா தபஸோடது பாத்தீங்கன்னா அது இல்லை. நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம். தபஸ் என்ன பண்ணோம்? இன்னைக்கு காலையில கூட பார்த்திருக்கோம். தபோபிகி க்ஷீண பாப்பானாம். தபஸ் எதுக்கு பாப்பன்னா நம்முடைய பாப்பங்களை நாசம் பண்றது. யாராவது என்னை மதிக்கணும், எனக்கு ஏதாவது சித்தி வரணும் அப்படிலாம் நீங்க தபஸ் பண்ணீங்கன்னா அது வேஸ்டா போயிடும். அதனால பாத்தீங்கன்னா ரிஷிக இதுல பாத்தீங்கன்னா பத்ரிகா ஆசிரமத்துல பகவான் என்ன பண்ணிருக்கார்? தபஸ் 2 பேர் நரநாராயண ரூபத்துல இருந்து பண்ணாங்க. அதனால பகவானுக்கு பேரு சுதபாகான்னு பேர். இந்திரியங்களையும் மனதையும் பாத்தீங்கன்னா நிகிரகம் பண்றது எதுவோ, ஏகாகிரம் பண்றது எதுவோ, ஒரே தத்துவத்து மேல ஏகாகிரம் பண்றது எதுவோ அதுதான் மேலான தபசு. இப்போ பாடம் கேட்கிறோம், நல்லா உட்கார்ந்து என்னோட வாக்குலயே பின்னாடியே டிராவல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது தபசு. என்னாவது? சைமல்டேனியஸா உங்களுக்கு இந்திரிய நிகிரகம் நடந்துகிட்டு இருக்கு, மனசு நிரோதமாகுது, ஒரே விஷயத்துல போக்கஸ்டா நம்ம போறோம்.
அது வந்து மோட்ச விஷயமா இருக்கு, ஈஸ்வரனோட விஷயமா இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏகாகிர சித்தத்தை கொடுக்கும். இதுதான் தபஸ், பரம தபஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இது அப்புறம் ஆச்சாரியார் 196வது நாமம் சொல்றார், பத்மநாபகா. பத்மநாபகன் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டா, பத்ம நாபம், நாபி வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்மத்தோட நாபியை உடையவர். பாஷிகர் சொல்றார் என்னன்னு பார்ப்போம். பத்மமிவ சுவர்துலா நாபிர் அஸ்ய இதி. பத்மம் எப்படி வந்து பாத்தீங்கன்னா ரவுண்டா இருக்கும், பத்மம் வந்து ரவுண்டா தானே இருக்கும், அதே மாதிரி பத்மமிவ வட்டமா வந்து பாத்தீங்கன்னா சுவர்துலா நாபிர் அஸ்ய இதி, எவருடைய நாபிஸ்தானம் ரவுண்டா இருக்கோ, பத்மம் மாதிரியே கமலம் மாதிரியே தாமரை மாதிரியே இருக்கோ அவருக்கு பேரு பத்மநாபகன்னு பேரு. அதுக்கு அடுத்தது ஹிருதய பத்மஸ்ய நாபோ மத்திய, இரண்டாவது நாமம் சொல்றார். ஒண்ணு நாபி கமலத்தை சொல்லிட்டார். நாபி வந்து பாத்தீங்கன்னா கமலம் மாதிரி தாமரை மாதிரி இருக்கிறதுனால பகவானுக்கு பத்மநாபகன்னு பேரு, ஒரு பேரு. இது போன இதுலயே நான் ஹிரண்யநாபகன்றதுலயே சொல்லியாச்சு. ரெண்டாவது மீனிங் சொல்றாரு, ஹிருதய பத்மஸ்ய நாபோ. நாபி அப்படின்னா மத்திய பாகம்னு அர்த்தம், நாபிஸ்தானம்னு அர்த்தம், ஹப்பு மத்திய பாகம். ஹிருதய தாமரை, ஹிருதயமே தாமரை, அந்த ஹிருதய தாமரையில மத்தியில பகவான் வந்து பாத்தீங்கன்னா மத்தியே பிரகாசனத்வாத். நம்ம யோக சூத்திரத்துல ஒரு முக்கியமான ஓங்காரம், ஓங்காரத்துக்கு அப்புறம் வந்து முக்கியமான சாதனை பிராணாயாமம், பிராணாயாமத்துக்கு அப்புறம் முக்கியமான சாதனா விஷோகாவா ஜோதிஷ்மதி ஒன்று படிச்சிருக்கோம். விஷோகாவா ஜோதிஷ்மதி, பகவானை எப்படி தியானம் பண்ணணும் அப்படின்னா பிரகாசமா தியானம் பண்ணணும், ஜோதி ஸ்வரூபமா தியானம் பண்ணணும். எங்க தியானம் பண்ணணும் அப்படின்னா ஹிருதயத்துல தியானம் பண்ணணும். ஹிருதயத்துல எப்படி கல்பனா பண்ணணும், நான் அதனால தான் உங்களுக்கு சொன்னேன், எப்போ வந்து பார்த்தீங்கன்னா சமயம் இருக்கோ உங்களுக்கு தாமரை பார்த்தீங்க அப்படின்னா சுவாமிக்கு தாமரை கொண்டு வந்து கொடுத்துருங்க. மெதுவா மெதுவா உங்களுக்கு அந்த தாமரையை பிரிச்சு நீங்க பார்க்கணும். தாமரையை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கணும், தாமரையை பார்த்து அர்ச்சனை பண்ணணும். விசேஷம், ரொம்ப விசேஷம். இந்த தாமரையை என்ன பண்ணணும், அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி ஹிருதயத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி பாவிக்கணும், தாரணா பண்ணணும். முக்கியமான தாரணையில வந்து பார்த்தீங்கன்னா ஹிருதய தாமரையை தாரணம் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஹிருதய தாமரையில வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுவையும் தியானம் பண்ணலாம், சிவனையும் தியானம் பண்ணலாம், ரொம்ப விசேஷம். அங்குஷ்ட மாத்திர புருஷக அப்படின்னு ஹார்த பிரம்ம உபாசனா அப்படின்னு சாந்தோக்கியத்துல 8வது சாப்டர்ல வருது. இதை யோக சூத்திரத்துல விஷோகாவா ஜோதிஷ்மதின்னு வருது. சோக்கமில்லாத ஒரு கான்சியஸ்னஸ், ஒரு பிரகாசம், ஒரு ஜோதி. அந்த ஜோதியை வந்து பாத்தீங்கன்னா பாகவதத்துல உத்தவருக்கு சொல்லும் போது முக்கியமான உபாசனை சொல்றார், ஓங்காரம் சொல்றாரு. 10 பிராணாயாமம் பண்ணிட்டு ஓங்காரத்தை பண்ணு அப்படின்ற உத்தவருக்கு சொல்லிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து சொல்றாரு, ஹிருதயத்துல என்ன தியானம் பண்ணு அப்படின்னு. ஹிருதயத்துல எப்படி தியானம் பண்ணணும், பகவானை எப்படிலாம் சிந்தனை பண்ணணும் அப்படின்னு தன்னோட ரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா உத்தவருக்கு உபதேசம் பண்றாரு. எப்படி அப்படின்னா ஹிருதய கமலம், அந்த ஹிருதய கமலத்துல வந்து பகவான் இருக்கிற மாதிரி அந்த பாகவதத்துல சொல்ல மாதிரி அந்த உருவத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா, நல்லா விசுவலைஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா மெதுவா தாரண சக்தி அதிகமாயிரும், தியானத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஹிருதய பத்மஸ்ய நாபௌ, நாபௌன்னு என்ன அர்த்தம், மத்தியேன்னு அர்த்தம். ஹிருதய கமலத்தோட நாபினா, ஹிருதய கமலம் இருக்கு, அதோட நாபினா மத்திய பாகம். அந்த மத்திய பாகத்துல பிரகாசனாத்வா, அங்க பிரகாசிக்கிறாரா சுவாமி வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா பொன்னொழி போன்றவரா வந்து பாத்தீங்கன்னா பிரகாசிக்கிறார். எது, கான்சியஸ்னஸ், உணர்வா அங்க இருக்கார். அதனால அவருக்கு பேரு பத்மநாபகான்னு பேர். சாமி பத்மநாபகன் எப்படி சாமி வரும், பத்மநாபின்னு சாமி சப்தம் இருக்கணும், பத்மநாபின்னு இருக்கணும். ஏன் பத்மநாபகான்னு இருக்கு அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றாரு, பிரசோதராதித்வாத் சாதுத்வம் சொல்லிட்டார். பிரசோதராதி கணத்துல வருதுப்பா, அதனால வந்து பாத்தீங்கன்னா நாபகான்றது வந்துருச்சு, நாபின்னு இல்லாம அப்படின்னு ஆச்சாரியார் சொல்றார். இந்த கணத்துல வந்ததால் நாபின்னு இல்லாம நாபக, பத்மநாபக. அது அப்புறம் 197வது நாமம் பிரஜாபதி. பிரஜாபதினா என்ன அர்த்தம் சுவாமி, நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். யாருக்கெல்லாம் பிரஜாபதி, பிரஜைகளுக்கு அதிபதி பிரஜாபதி, பிரஜைகளுக்கு அதிபதி பிரஜாபதி. கவுன்சிலர் என்னது, நம்ம தெருவில் வந்து கவுன்சிலர் இருக்காரு, அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் அதிபதி, நான் தான் இந்த ஏரியாவுக்கு கவுன்சிலர் அப்படின்றான். ஒரு எம்எல்ஏவை கேட்டீங்க அப்படின்னா நான் தான் இந்த எம்எல்ஏ இந்த ஏரியாவுக்கு அப்படின்றான். நான் தான் இந்த எல்லாத்துக்கும் நான் தான் தலைவன் அப்படின்றான்.
டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன பண்றார், நான் தான் இதுக்கெல்லாம் அப்படின்றார். ஒரு மந்திரி எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன பண்றார், இந்த ஏரியால என்னோடது அப்படின்றார். ஒரு சீஃப் மினிஸ்டர் எடுத்துக்கிட்டா இந்த ஸ்டேட்டே என்னோடதுன்றார். பிரைம் மினிஸ்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நாடே என்னோடதுன்றார். அப்போ என்ன அர்த்தம்னா, பிரஜாபதின்ற மீனிங் எப்ப எடுக்கணும் தெரியுங்களா உங்களுக்கு? சாஸ்திரத்துல எங்கெல்லாம் பிரஜாபதி வருதோ அங்கெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. யார்கிட்டெல்லாம் பிரஜாபதித்துவம் வரும்? முதல்ல இந்த படைச்சது யாரு? ஈஸ்வரன். அப்ப ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் பிரஜாபதி ஈஸ்வரன் முதல்ல வந்துடும். ஈஸ்வரன் டைரக்டா படைச்சாரா? விஷ்ணு பகவான்ற பிராண தத்துவத்தை கிரியேட் பண்ணார். பிராண தத்துவம் தான் இது எல்லாத்தையும் ஹிரண்ய கர்ப்பரா இருந்துகிட்டு இது எல்லாத்தையும் அந்த பிராண தத்துவமா இருந்துகிட்டு ஹிரண்ய கர்ப்பர் தான் பண்ணார். அப்ப விஷ்ணு பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரஜாபதினு வந்துடும். அப்ப எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வரனை விட்டுருங்க. பிரஜாபதின்றது ஈஸ்வரனுக்கு அதிகமா நாங்க வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்த மாட்டோம். ஹிரண்ய கர்ப்பர்ல இருந்து தான் பிரஜைகளை உற்பத்தி பண்றது. பகவான் என்ன பண்ணார் அப்படின்னா, விஷ்ணுவை உற்பத்தி பண்ணிட்டார், பிராணனை உற்பத்தி பண்ணிட்டு நீ பாத்துக்கப்பா கிரியேஷன் எல்லாத்தையும் அப்படின்ட்டு அவர்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டார். அப்ப பிரஜைகளை உற்பத்தி பண்ணது வந்து பாத்தீங்கன்னா யாருன்னா, அந்தர்யாமியா இருக்கிற ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா பிரஜைகளை உற்பத்தி பண்ணல. ஆனா முக்கிய பிரஜாபதித்துவம் யார்கிட்ட வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹிரண்ய கர்ப்பர்கிட்ட இருந்து தான் பிரஜாபதி தன்மை வருது. ஹிரண்ய கர்ப்பருக்கு பேரு பிரஜாபதி. ஹிரண்ய கர்ப்பர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரே விராட்டா மாறினார், பிரம்மாவா மாறினார். அப்ப பிரம்மாட்ட இருந்து தான் கிரியேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாவுக்கு பேரு பிரஜாபதினு பேரு. ஹிரண்ய கர்ப்பருக்கு பேரு பிரஜாபதி, பிரம்மாவுக்கு பேரு பிரஜாபதி. பிரம்மாட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா என்ன கிரியேஷன் ஆச்சு? மரீச்சி முதலிய 101 மகரிஷிகள் உண்டானாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரஜாபதினு பேரு. அதுக்கப்புறம் 14 மனுக்கள் வந்து பாத்தீங்கன்னா உண்டானாங்க. அவங்களுக்கு பேரு பிரஜாபதினு பேரு, மனு பிரஜாபதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப யார் யாருக்கெல்லாம் வந்துடும்? மனு பிரஜாபதிகள்னு சொல்லலாம். மனு முதலிய பிரஜாபதிகள் 14 பேரு, மரீச்சி முதலிய 101 பிரஜாபதிகள்னே பேரு, மானச புத்திரர்கள் பிரம்மாக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாக்கு பேரே வந்து பாத்தீங்கன்னா பிரஜாபதினு பேரு, ஹிரண்ய கர்ப்பருக்கு பேரும் பிரஜாபதி. ஈஸ்வரன் என்னவா இருக்கார்? இவங்க எல்லாத்துக்குள்ளாரிய அந்தர்யாமியா ஈஸ்வரன் இருக்கார், பீஜம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப ஆச்சாரிய சொல்றாரு, பிரஜாபதி என்னது? பிரஜானாம் பதி பிதா. ஆச்சாரிய சொல்றாரு அப்பா. பிரஜாபதினா யாரு? அப்பா. இந்த மொத்த லோகத்துக்கும் அப்பா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரஜாபதினு பேரு. யார் அப்பா? நம்மலாம் யாரோட பிள்ளைங்க? மனுவோட பிள்ளைங்க, மனு பிரஜாபதி. மனுக்கு அப்பா யாரு? பிரம்மா. பிரம்மாக்கு அப்பா யாரு? விஷ்ணு. முடிஞ்சு போச்சு. அப்ப விஷ்ணு பிரஜாபதி, பிரம்மா பிரஜாபதி, மனு பிரஜாபதிகள் இப்படின்னு வரிசையா இருக்கு, சொல்லியாச்சு. இதுல எல்லாத்துலயும் யார் இருக்கா சுவாமினா? ஒரே ஹிரண்ய கர்ப்பர் தான் என்ன பண்ணார்? அநேக பிரஜாபதி ரூபத்தில் இருந்துட்டு இந்த கிரியேஷனை எல்லாத்தையும் பண்ணுகின்றார். அப்படின்னு பகவானுக்கு தான் முக்கியமா பிரஜாபதித்துவம் சித்திக்கும். வந்துருங்க. ஓம் மரீச்சயே நமஹ, ஓம் தமனாய நமஹ, ஓம் ஹம்சாய நமஹ, ஓம் சுபர்ணாய நமஹ, ஓம் புஜகோத்தமாய நமஹ, ஓம் ஹிரண்யநாபாய நமஹ, ஓம் சுதபசே நமஹ, ஓம் பத்மநாபாய நமஹ, ஓம் பிரஜாபதயே நமஹ. உங்களுக்கு சம்ஸ்கிருதத்துல 191 ஹம்சாயல ஒரு சகாரம் எக்ஸ்ட்ரா இருக்கு. சம்ஸ்கிருதத்துல ஹம்சசாயன் இருக்கு, ஹம்சாயன் ஆகும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம நாம வரானன ஓம் நம யதே. ஓம் ராம 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 ராம
ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம நாராயண் நாராயண் நாராயண். ஹரி ஓம் ஜி ஹரி ஓம்.